திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாவம் கண்டுகானாய் போற்றி, அண்ணாமலையவண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் சிவகாமி அம்மை உறவுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, அருள் தரும் சொர்ணாம்பிகை அம்மை உறவுரை அருள்மிகு சோழேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு அருள்குருநாதர் சோமசுந்தர நாயகர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்குருநாதர் மறைமலையடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்குருநாதர் அழகடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்குருநாதர் ஆடலரசையா திருவடிகள் போற்றி போற்றி, அருள்குருநாதர் ஒளியரசையா திருவடிகள் போற்றி போற்றி, எண்ணம் ஞானாசிரியர் பெருமகனார் சோமா யானைகாமையா திருவடிகள் போற்றி போற்றி. குருவாதி வந்த சிவத்தை வணங்கி குவளையம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி நாம் நாளும் பொருந்திய நாளிலே நாம் இங்கே மார்கழி மாதத்தினுடைய தொடர் சொற்பொழிவினை 67ஆம் ஆண்டாக சிறந்த முறையிலே சிந்தித்து வருகின்றோம். அதற்கு நல்லதொரு துணையாக இருந்து வரக்கூடிய இம்மன்றத்தாரையும் அவர்களுடைய அமைப்பு சேர்ந்த அத்தனை பெருமக்களையும் இதற்கு நல்லாதரவு தந்து வரக்கூடிய அனைத்து பெருமக்களையும் வணங்கி அடியனுடைய உரையை தொடர்கின்றேன். நேற்று நாம ராமாயணத்திலிருந்து சில நிகழ்வுகளை சிந்தித்தோம். ராமாயணத்துல ஒவ்வொருத்தரையும் கம்பர் அறிமுகப்படுத்தும் போது சொல்லுவார், சொல்லின் செல்வர்னு அண்ணன் சொல்லுவார். பின்னால ஒரு தமிழ் அறிஞர் ராமி சேர்த்ததில்லை, அவருக்கு சொல்லின் செல்வர் பட்டம். ஐயா சொல்லின் செல்வர். அவர் பல காலமா அந்த துறையில ஏறத்தாழ 25-30 ஆண்டுகளாக இந்த பணியில் இருக்காங்க. ஆனா சிலர் சொல்லின் செல்வரா இருப்பாங்க, சில பேர் சொல்லின் செல்வராயிருப்பாங்க. அதுல நம்ம இரண்டாவது சொல்லின் செல்வர். இன்னைக்கு நம்ம திரும்ப சைவ நெறியிலேயே நம்ம சிந்திக்க வேண்டும் என்று அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாம் இன்றைக்கு பெரிய புராணத்தில் இருந்து சில குறிப்பிட்ட ஒரு நிகழ்வுகளை மட்டும் நாம் பார்க்கலாம். பெரிய புராணம் காட்டும் பெண் அடியார்கள். நேற்றுலாம் மகளிர் நிறைய இருந்தாங்க. சிலனால ஐயா சொன்னோம்னா அப்படி யோசிச்சு பார்த்தா படிச்சு போயிட்டாங்க. பெரிய புராணம் காட்டும் மகளிர் அப்படின்னு அவருடைய நிலையெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஒரு இந்த சைவ சமயம் தலைப்பதற்காக முதல் நிலையாக வைத்து 3 பேர், அதை இயைபுன்னு சொல்லுவாங்க. நமக்கு எருதி மோனை அப்படிங்கிறது நிறைய நமக்கு தெரியும். முதல் எழுத்து அடுத்தடுத்த அறிவுள்ள ஒன்றாக வந்தால் ஒரு சொற்றொடர்ல அடுத்தடுத்து வந்தால் அதற்கு மோனை பேர். இரண்டாவது எழுத்து ஒரே எழுத்தா வந்தால் அதற்கு பேர் எதுகையும் பேர். முதல் எழுத்து ஒன்றாக வந்தால் மோனை, இரண்டாவது எழுத்து ஒன்றாக வந்தால் எதுகை. அது போல கடைசி எழுத்து ஒன்றாக வந்தால் அதன் பேர் இயைபு. அப்படி இயைபாக வரக்கூடிய ஒரு முதல் 3 பேர், அதுல ஒருவர் மட்டும்தான் 63 இருக்கார், மீதி 2 பேர் இல்லை. அவங்களுடைய பேர் தொடங்குறது முதல்ல நாம சிந்திக்க வேண்டிய சைவம் அப்படின்னு சொன்ன உடனேயே ஒருத்தர் தான் சைவத்துக்கு பொறுப்பு செய்தவர். அவரை கொஞ்சம் பின்னால் நம்ம வைத்து பார்க்கலாம். முதல்ல திலகவதியார். மருள்வீக்கியாராக பிறந்தவரை, தர்மசேனராக மாறியவரை, திருநாவுக்கரசராக மாற்றிய பெருமை அன்னையாரேசா. புகழனாருக்கும் மாதிரியாருக்கும் மகளாக திலகவதியார் வந்து தோன்றுகின்றார்.
திலகவதியார் பிறந்து அந்த செய்தியாளர் காட்டுவார். திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் கால இடைவெளி இருக்கணும்னு இப்ப சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய சமயத்தில் சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்து உடனே ஒரு ஆண்டு 2 ஆண்டு இடைவெளிக்குள்ளேயே நிறைய பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளக்கூடாது. சில முறை ஆண்டு அப்படின்னு அவங்க சொல்றது வந்து குறிப்பாக சொல்லணும்னா 5 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இடைவெளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த 5 ஆண்டு கழித்து ஒரு ஆண்மகவு அவர்கள் பிறகு மாதிரியும் ஒரு ஆண்மகவு பிறந்த அந்த குழந்தைக்கு மருள்நீக்கியார் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. மருள்னா மயக்கம், நீக்கியார்னா மயக்கத்தை நீக்கக்கூடியவர். அப்ப அவருக்கு இயல்பிலேயே அதை சொல்லும்போது சொல்லுவார், நமக்கு சில தமிழ்ல வந்து 32 வகையான உத்திகள் இருக்கு. ஒரு நூலை படைக்கின்ற போது 32 உத்திகள் இருக்கு. அதான் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து பல பேரும் நாங்கெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சில பேர்லாம் சொல்லிக்கிறாங்க. அந்த 32 உத்திகள்ல வருமுன் உரைத்தல் அப்படின்னு ஒரு உத்தி இருக்கு. பின்னால நடக்கிறத புலவர் எல்லாம் முழுக்கதையும் தெரிஞ்சுட்டு ஒரு பாட ஆரம்பிக்கிறார். ஒரு இலக்கியத்தை படைக்க ஆரம்பிக்கும் போது அந்த மூலக்கதை முழுவதையும் தெரிந்து கொண்டுதான் அவர்கள் படைக்க ஆரம்பிக்கிறார். அப்படி படைக்க ஆரம்பிக்கின்ற போது அவருக்கு முழுக்கையும் தெரியுங்கிறதுனால பின்னால் நடக்க போற சில செய்திகளை எல்லாம் முன்னால் அப்படியே குறிப்பா சொல்லிட்டே வருவாங்க. அந்த இடங்களை எல்லாம் சொல்லும்போது வரும் உரைத்தல் புத்தி அப்படின்னு அதை காட்டுவாங்க. சிலப்பதிகாரத்துல கோவலனும் கண்ணகியும் மதுரையை நோக்கி போகும்போது அந்த மதுரை மாநகரத்துல மேல இருந்த கொடி அப்படி இயல்பா அசையுது இல்லையா? அது வந்து தக்குரிப்பேர் கல்வி. இது சொல்லும்போது சிலப்பதிகாரத்துல கோவலனை சொல்லும்போது மண் தேய்த்த புகழினான் அப்படின்னு சொல்லுவார். இளங்கோவடிகள் அவனை சொல்லும்போது மண் தேய்த்த புகழினான் அப்படின்னா அது நேரடியாக பொருள் எடுத்தோம்னா அந்த பூமியை விட பெருமை உடையவன் பொருள், மண்ணை விட சிறந்த பெருமை உடையவன். ஆனா கோவலன் இறந்ததற்கு பின்னால் கண்ணகியால தான் என்ன பெறுகிறான்? புகழ் பெறுகிறான். அது வரைக்கும் கோவலனுக்கு செல்வந்தன் அவ்வளவு. ஆனால் கொலைக்களப்பட்ட பின்னால் அவனுக்காக கண்ணகி வாதாடியதற்கு பின்னால்தான் அவனுடைய பெரும் உலகம் தெரிந்து கொண்டது. கண்ணகியினுடைய கணவன் கோவலன் அப்படின்னு தெரிஞ்சு. அதனால மண்ணால் தேய்க்கப்பட்ட பிறகு அவன் புகழை உடையவனானான் அப்படிங்கிறது அந்த வருமுன் உரைத்தல் உத்தியில இளங்கோவடிகள் கையாண்டிருப்பார். இன்னொன்று, ஒரு நிகழ்வு நடந்து பல காலம் கழித்து வேறொரு நிகழ்வை சொல்லும்போது முன்ன அப்ப நடந்தது அதே மாதிரி இது நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தி இருக்கு. இது என்னன்னா பின்னுரைத்தல் உத்தி. இப்ப நம்ம சில சினிமாவில் போய் பார்த்தோம்னா சலந்தமே இல்லாம ஒரு இடத்துல தொடங்கும். அவரை பார்த்தா முன்ன அப்படி நடந்தது, அதனால இங்க இப்படி சூழல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கதை தொடங்கும். இந்த மாதிரியான உத்திகளை கையாளுவாங்க. நமக்கு ராமாயண மகாபாரதங்கள்ல இந்த பின்னுரைத்தல் அப்படிங்கிற உத்தி தான் அதிகம் கையாளப்படுது. இப்ப என்ன செய்யறார்? அந்த பெயர் வைக்கும் போது அவர்கள் மருள் நீக்கியார் அப்படின்னு அவரை சொல்லும்போது பின்மலரும் அருள் நீக்கியார் அவதாரம் செய்தார் தெய்வ செல்கிறார் சொல்லுவார். ஏன்னா இவர் பல ஆண்டு காலம் புறச்சமயத்தில் இருக்க போறார். பல ஆண்டு காலம் புறச்சமயத்தில் இருந்துட்டு பின்னால தன்னுடைய ஆயுளுடைய பிற்பகுதியில தான் சைவ சமயத்திற்கு வந்து சைவ சமயத்தினுடைய தலைவராக வரப்போகிறார். சமயப்புறவர் 4 ஒருவராக வரப்போகிறார். அப்படிங்கிறதுனால பின்மலர் அருள் நீக்கியார் அப்படின்னு அவர் அறிமுகம் செய்கிறார். அப்படி அருள் நீக்கியார் வந்த உடனே நிறைய பெரிய புராணத்தை நம்ம எடுத்து முறையா நல்ல ஆசிரியரிடத்துல எழுத்து எண்ணி படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் அப்படிதான் படிப்பாங்க. இன்னைக்கு நம்ம செல்போன்ல வேகமா ஒரு செய்தி முழுசா படிக்காம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி தள்ளிட்டு போற மாதிரி இல்லை. அந்த காலத்துல குருகுல கல்வி முறை இருந்தது. ஒரு குருகுலத்துல இன்னைக்கு மாதிரி பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கும். யார்
கிளம்புன்னு அனுப்பிச்சு விடுவாங்க. அதைத்தான் திருவிளையாடல பானபத்திரர் இடத்துல பாடம் படிச்சேன்னு சிவபெருமான் சொல்லுவார். நான் சங்கீதம் படிக்கலான்னு போனேன், அவங்க எவ்வளோ சொல்லி கொடுத்து பார்த்தா எனக்கு ஏறல, போடா ஞான சொல்லி என்னை வெட்டி விட்டுட்ட அப்படின்னு சொல்லுவார். அதே போல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அகலத்துல மரபு இருந்தது. இன்னைக்கு அந்த மரபு கடைபிடித்தாங்கன்னா ஒரு மாணவர் தேர்தல் சிரமம். நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, கற்பூர புத்தி, கரி புத்தி, வாழைமட்டை புத்தி அப்படின்னு 3 சொல்லுவாங்க. அதுல கற்பூர புத்தினா சொன்னோம்னா பிடிச்சுக்குவோம். அடுத்து 2வது இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும், முதல் முறையிலேயே நடக்காது, கொஞ்சம் முயற்சி பண்ணா வந்துடும். 3வது என்ன முயற்சி பண்ணாலும் அது தன்னுடைய இயல்புல இருந்து மாறாது. இப்படி ஒரு சான்று சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு இலக்கணம் இருக்கு. யார் சிறந்த மாணவன் அப்படின்னு சொன்னா, ஒரு வெண்பாவை ஒரு முறை சொன்ன உடனே கேட்டு திரும்ப அப்படியே சொல்லணும். அப்படி சொன்னா அவன் முதல்நிலை மாணவன். 2 முறை சொன்னதுக்கு அப்புறம் கேட்டு அப்படியே திரும்ப சொன்னா அவன் நிறைவானவன். 3 முறை சொல்லி திரும்ப சொன்னான்னா அவன் கடைமானவன். 4 முறை சொல்லி அவன் திரும்ப சொன்னான்னா அவன் வந்த முறைய மாணவன். 5 முறை சொல்ல சொன்னான்னா அவன் படிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையனை கூப்பிட்டு ஒரு வெண்பாவை ஒரு முறை சொல்லி திரும்ப சொல்றான்னு சொன்னா அவன் இந்த 5 முறை சொன்னாலும் திரும்ப சொல்ல மாட்டான். ஏன்னா இன்னைக்கு கேட்கிற திறன் குறைஞ்சு போச்சு. நினைவாற்றல் இப்ப இருக்கிற அறிவியல் உபகரணங்களால சுத்தமா இல்லாம போயிடுச்சு. பழைய காலத்துல இருக்கலாம் அந்த கணக்கு போடுறவங்க பாருங்களேன், இன்னைக்கு ஒரு சாதாரண படிக்கிற பையனுக்கு போய் கேட்டா 35 15 எத்தனை அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு கால்குலேட்டர் தேவைதான். இன்னைக்கு கம்ப்யூட்டர்லாம் சில பாஸ்வேர்டு கொடுத்த உடனே கேட்குது, நீ மனுஷன் தானா இல்லை ரோபோவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கணக்கு கொடுக்கும். அதுக்கு உடனே ஒரு செல்போன்ல எடுத்து கால்குலேட்டரோட தேடி அதை போடுறான். அன்னைக்கெல்லாம் மனக்கணக்கில் படிக்காத கேட்ட உடனே சொல்லுவாங்க. அப்ப இந்த 3 நிலை இலக்கணம் மாணவருக்கு இலக்கணம்னா வெண்பா ஒரு முறை சொன்ன உடனேயே கேட்டு திரும்ப சொல்லணும். அவ்வளவு சார்பா இருக்கணும். வாய்ப்பாடுன்னு இருக்கும். ஆமாங்க, எல்லாமே மாறி போச்சு. இன்னைக்கு கணக்கு பரீட்சைக்கு கால்குலேட்டர் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. அந்த கெமிஸ்ட்ரியில வரக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட கணக்குகளை போட்டு அந்த லாக் புக்னு சொல்லுவாங்க. அது சின்னதா, அதுவும் ஒட்டுமொத்த புத்தகமே எடுத்து போகக்கூடாதுன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துல தேர்வுல அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. இதை வச்சு அதை கணக்க போடு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அந்த மாதிரி செயல்முறை பயிற்சிகள்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்ப இவர் எப்படி கற்கணும் அப்படின்னு சொன்னா, நிறைய நல்ல விஷயங்களை எல்லாம் சிறு வயதிலேயே கல்வியை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவருக்கு கல்வி கற்க போறதுக்கு முன்னால சில சடங்குகளை எல்லாம் செய்யணும். குழந்தைகளுக்கு அந்த குறிப்பிட்ட வயதுல அந்த குறிப்பிட்ட சடங்குகளை செய்யணும்னு சொல்லி அதையெல்லாம் முறையாக புகழனாரும் மாதிரியாகவும் செய்து வராங்க. நமக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் போன்ற இலக்கியங்களை எல்லாம் படிக்கும்போது இருக்கு. நாமெல்லாம் இன்னைக்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறப்ப நம்ம வீட்டுல என்ன செய்யறோம், வந்தவங்களுக்கு விருந்து கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து நம்ம பரிசு பொருள் வாங்கிக்கிறோம் இல்லையா? ஆனா பழைய பழக்கம் அப்படி கிடையாது. யார் விழாவை நடத்துறாரோ அவரு தான் வந்தவங்களுக்கு விழாவில் கலந்து கொண்டவங்க பரிசு பொருள் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். சிலப்பதிகாரத்திலையும் மாதிரி பிறந்த போது கோவலன் அப்படி அள்ளி அள்ளி கொடுத்தாங்க இருக்கு. இங்க மருளிக்கியா பிறந்தவங்க திலகவதியாருக்கும் அப்படி பண்ணியிருப்பாங்க. அதாவது சிலது என்ன அப்படின்னு சொன்னா முன்னாலேயே அப்படிதான் நடந்திருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை விளக்கமா சொல்ல மாட்டாங்க. அருத்தாபத்தி நியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று நிகழ்ந்ததை கொண்டு இதற்கு முன்னாலேயும் அப்படிதான் நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு உறுதிப்பாட்டு வரும். அப்ப அவருக்கு இந்த முடியிறக்கிற நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கு உறவினர் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் உரிய மரியாதையாக அந்த பொன் பொருட்களை எல்லாம் கொடுத்து அந்த விழாவை சிறப்பாக நடத்தி நம்முடைய மருள்நீக்கியாரை பாடசாலைக்கு அனுப்புறாங்க. இந்த போய் அவர் கலைகள் அத்தனையும் சிறந்து உணர்ந்தவராக மாறுறார். சரியா ஒரு 12-14 வயதுக்குள்ள அவர் அந்த கற்றல் திறன்ல மேம்பாடு உடையவராக இருக்கிறார். அவரெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கும் போது இங்கே புகழனாருக்கு நோய்வாய் பெற்றார். அப்போ அவருடைய மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டிய வயது வந்துள்ளது.
அப்படி வந்த உடனேயே திரும்ப கலிப்பகையார் அப்படிங்கிற நண்பர் அவருக்கு மனம் பேச அவர்களுடைய வீட்டு பெரியவர்கள் இவங்க வீட்டு பெரியவங்க கிட்ட புகழனார் வீட்டுக்கு வந்து பேசுறாங்க. இன்னைக்கு அப்படியே பல இடங்கள் எப்படியாவது இதெல்லாம் நடந்தா போதும், திருமணம் நடந்தா போதும்னு எல்லாத்தையும் மாற்றுவோம். ஆனா முறையா மாப்பிள்ளை வீட்டார்னா பெண் வீட்டார்கிட்ட வந்து கேட்கணும். உங்க வீட்டில் இப்படி ஒரு பொண்ணு இருக்காங்க, எங்க பையனுக்கு நீங்க தரீங்களா அப்படின்னு கேட்க முடியும். அப்படி கேட்கிறாங்க. அப்படி கேட்ட உடனேயே எல்லாம் ஒத்து வருது. நல்ல கலிப்பகையார் போர்க்களத்துல ஈடுபடக்கூடிய அரசனுக்கு படை தளபதியாக இருந்து அவனுக்கு வெற்றி தேடி தரக்கூடியவர். சரி, இவங்க ஒப்புதல் கொடுத்துட்றாங்க. உடனே நோய்வாய்ப்பட்ட புகழனார் இறைவன் திருவடிக்கு போயிட்டார். கணவனை பிரிந்த பின்னால் நான் வாழ மாட்டேன்னு மாதிரியார் உடனே அவருடைய போயிடுறாங்க. ஏன் கணவன் சொல்றாங்கன்னா, ஒருத்தருக்கு கண் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கைக்கு கண் போன்றவன், கண் அவன் அப்படிங்கிறனால அவன் கணவன் பேரு. மனைவினா மனை முழுக்க அவருக்கு தான் சொந்தம், அதனால அவருக்கு பேர் மனைவி. அதனாலதான் வீட்டம்மாட்ட உத்தரவு கேட்காம யாருக்கும் ஒரு இது எதுவும் கொடுக்க முடியாது வீட்டுல இருந்து. அப்படி கணவனார் இறந்த உடனேயே நானும் இறந்து விடுகிறேன், இறந்து போயிடுறாங்க ஆஞ்சநேயர். அடுத்து சரி, இவங்க ரெண்டு பேரும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறாங்க. உறவினர்கள்லாம் இருந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, சரி நம்மளுடைய குடும்பத்தை நம்ம அப்பா அம்மா கலிப்பகையாருக்கு வேற மனம் முடிக்கிறதுக்காக ஊதி கொடுத்துட்டாங்க. அவர் வந்தா குடும்ப தலைமையெல்லாம் அவர் எடுத்து அவர் நம்மளை எல்லாம் சரியா கொண்டு போயிடுவாரு. நம்முடைய மருநீக்கியார் இருக்கவங்க எல்லாரும் தயாரா இருக்கிறாங்க. அப்ப அடுத்த செய்தி வருது, கலிப்பகையார் போர்க்களத்தில் இறந்திருக்கிறார். மன்னனுக்கு வெற்றி தேடி கொடுத்து விட்டு வீரமரணம் அடைந்து வீர சொத்துக்கு போயிட்டார். தகவல் வருது. உடனே அம்மா என்னுடைய தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல அம்மா இறந்த மாதிரியே நானும் அதே மாதிரி இறந்து போகிறேன், எனக்கு கணவனாக நிச்சயிக்கப்பட்டவர் இறந்து விட்டார், நானும் இறந்து போகிறேன் திலகவதியார் முடிவு பண்றாங்க. அப்படி அவங்க தயாரான உடனே மருள்நீக்கியார் போய் அக்காவோட காலில் விடுறாரு. அக்கா, ஏற்கனவே அப்பா போயிட்டார், வழிகாட்டுறதுக்கு அம்மா இருப்பாங்கன்னு நினைச்சா அம்மாவும் போயிட்டாங்க. அடுத்து சரி மாமா வந்ததுக்கு பின்னாலாவது நம்முடைய குடும்பம் நலமா இருக்கும்னு நினைச்சேன், மாமாவும் போயிட்டார், இப்ப நீயும் போயிட்டா நான் என்னக்கா செய்வேன் அப்படின்னு சொல்லி போய் காலில் விடுறாரு. விழுந்த உடனே அந்த அம்மையா தான் இறந்து போக வேண்டும் அப்படிங்கிற முடிவை மாத்திக்கிறாங்க. தம்பியார் உளராக வேண்டும் என வைத்த தயா அம்புன் மணி தாங்காது அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி சொல்ற தெய்வம் வச்சிருக்கிறார். அவங்க அவங்களோட உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தாங்களாம். எதற்காக அப்படின்னு சொன்னா, தம்பியார் உளராக வேண்டும், என்னோட தம்பி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த முடிவை கைவிட்டு விட்டு அவனுக்காக நான் இந்த பூலோகத்தில் இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கணும் முடிவு பண்ணி திலகவதியார் அந்த முடிவை மாற்றிக் கொள்கிறார்கள். அப்படி மாற்றிக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, திருவதிகை வீரட்டானத்தில் அவர்கள் இந்த நந்தவன பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இவர் அப்புறம் அந்த படிப்பு முடிக்கணும் இல்லையா, அந்த பாடத்திட்டத்தில் படிப்பை முடித்து விட்டு மற்ற சமயங்களை ஆராய்ச்சி செய்ய போகிறார். ஏன்னா அவர் எத்தனை இழப்பை பார்த்துட்டார், 3 இழப்பை பார்த்தாச்சு, 4வது இழப்புக்கு நெருக்கமா போயாச்சு. அக்காவும் போயிருப்பாங்க, இவர் போய் தடுத்ததுனால அவங்க இருந்துட்டாங்க. இப்படி அடுக்கடுக்காக துன்பங்கள் வந்த பின்னால அவர் போய் சமய ஆராய்ச்சி செய்கின்ற போது சமண சமயம் தான் சிறந்த சமயம்னு உணர்வார். நம்பர் அருளாமையின் அமன் சமயம் புகுவார். மருநீக்கியார் சிறந்து இருந்தவர் சமண சமயத்தை அப்படியே தூக்கி போனார், அமன் சமயம் தூக்கினார். அப்படி வந்த உடனேயே கொஞ்ச நாள் இல்லைங்க, அந்த சமயத்துல சேர்ந்து
அதுல நிறைய படித்து அந்த நூல்களை எல்லாம் படித்து அதை அடுத்தவர்களுக்கு விளக்கக்கூடிய நிலையில வந்து அதுல உயர்ந்த பட்டமாகிய தர்மசேனங்கிற பட்டத்தை மருள்நீக்கியார் பெறுகிறார். அப்படி பெற்றதற்கு பின்னால அது வரைக்கும் திலகவதியார் இங்கே திருநந்தவனம் பணி செய்துட்டு நாள்தோறும் இறைவனிடத்துல போய் ஒரே வரம்தான் மட்டும் கேட்கிறாங்க. சாமி, எப்படியாவது என்னுடைய தம்பி சைவ சமயத்தை சார வேண்டும், திரும்ப அவன் சைவ சமயத்துக்கு வரணும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல ஆண்டுகள், சொல்ல போனா 35-40 ஆண்டுகள் அந்த அம்மையார் பொறுமையாக அந்த ஒரே குடும்பத்தை இறைவனிடத்துல கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய தவம் பலித்தது. ஒரு நாள் சாமி கனவுல வந்து சொல்றார், மருள்நீக்கியாரை சூளைமெடுத்து ஆள்வோம், அவருக்கு சூளை நோய் கொடுத்து நான் திரும்ப என்னோடு சேர்த்துக் கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இறைவன் கனவுல சொன்ன உடனே பெருமானே அவருடைய திருவுருள்னு சொல்லிட்டு நம்மையார் அடுத்து வழக்கம் போல பணி செய்யறாங்க. இங்கே அவருக்கு சூளை நோய் அப்படிங்கிற தீராத வயிற்று வலி நோய் அங்க அவருக்கு ஏற்படுது. பாடலிபுத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல சமன்பள்ளியில் இருக்கிறார். அங்க தீராத வயிற்று வலி நோயோட அவதிப்படுறார். எப்பவுமே நமக்கு ஒரு கஷ்டம் வந்தோம்னா நமக்கு யார் உதவி பண்ணுவாங்கன்ற யோசனை வரும். அது வரைக்கும் என்ன மாதிரி யாரும் கிடையாதுங்க, நானே ராஜா, நானே மந்திரி, யாருக்கிட்டே நான் எதுவும் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் ஒரு துன்பம் வந்த உடனேயே யாராவது உதவிக்கு வேணுமே, யாரை போய் கேட்கலாம், இப்ப போய் கேட்டா எத்தனை பேர் என்னென்ன விதமா பேசுவோம். உதவி கேட்கறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கறத ரொம்ப இழிவான நிலைன்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்படி ஒரு நிலை வருமாயின் பேசாம உயிரை விட்டுலாங்கிறார். அப்படி ஒரு நிலை இப்ப யார்கிட்ட போய் கேட்கறது? அப்பதான் அவருக்கு அக்காவுடைய நினைவு வருது. சரி, அக்கா கிட்ட கேட்கலான்னா இப்ப இங்க இயல்பாக இருக்க முடியல. இங்கிருந்து அவ்வளவு தூரம் போய் அக்காவை பார்க்கறது என்ன செய்யறாரு? அவருடைய சமையல் செய்யக்கூடியவனை கூப்பிட்டு, பார்த்து எனக்கு உடம்பு சரியில்லை, தீராத வயிற்று வழியாக இருக்கு, நீ போய் திலகவதியாரிடத்துல சென்று தெரிவிப்பாய் அப்படியே போறார். சாமி ஏற்கனவே கடவுள் சொல்லிட்டாரு. இவன் போய் நின்ன உடனேயே திலகவதியார் பார்த்த உடனே கேட்கிறாங்க, திமுகவும் ஏதாவது பிரச்சனையா? சில பேர் அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவை, ஏதாவது பிரச்சனைனாலும் நம்ம மட்டும் பேசுவாங்க. அது மாதிரி ஆட்களுடைய போனோ அல்லது ஆளோ வந்தா, என்னப்பா ஏதாவது பிரச்சனையா, என்ன வேணும் சொல்லு அப்படின்னு நேரம் கேட்கலாம். அந்த மாதிரி இத்தனை ஆண்டுகளாக அக்காவுடைய நினைவு வராமல் இருந்தவர் இப்ப வந்து அனுப்பின உடனே திங்குலவோ அப்படின்னு அம்மையார் கேட்கிறாங்க. அப்படி கேட்ட உடனேயே வரார். ஆமா, இப்படி ஒரு செய்தி அவங்கள அங்க வர சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னு போய் சொல்லுவேன். அமன்கள் இருக்கும் இடத்துக்கு நான் வரமாட்டேன், அவனை வேணா பரப்பட்டிக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. உடனே அந்த செய்தி கேட்டு அங்கிருந்து ஒரு வழியாக புறப்பட்டு மருள்நீக்கியார் இங்கே அதிகைக்கு வந்து சேர்றார். வந்து சேர்ந்த உடனேயே இவங்க வாப்பா அப்படின்னு சொல்லி அக்காவை பார்த்தோம்னா காலில் விழுந்து வணங்குறார். சில சமயங்கள்ல இதெல்லாம் மறுக்கப்பட்டது. இறைவனை தவிர வேற யாரையும் கூடாது, அதுக்கு ஏகப்பட்ட நேரங்கள்லாம் சொல்லுவாங்க. நம்முடைய சமயத்தில் மூத்தவர்களை வழிபாடு செய்வது அவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் சரி, அவர்கள் இந்த பிறவியிலிருந்து வேறு இடத்திற்கு மாறினாலும் சரி, அவர்களை மூத்தவர்களாக நினைத்து வழிபடக்கூடிய மரபு நம்முடைய சமயத்தில் உண்டு. அப்படி வந்தவர் நேரா நெடுஞ்சாங்கடையாக அக்காவோட காலில் விழுந்து கும்பிடுறார். விழுந்த உடனே அம்மையார் சொல்றாங்க, பரசமய குழியில் விழுந்து எழுந்திரீர். எழுந்திருப்பாங்க. எழுந்திருச்சு அம்மையார் திருநீர் கொடுக்குறாங்க. அது அப்படியே வாங்குறார். திருவாளம் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு பெற்றதென்று. திருநீரை நான் போய் வாங்கினா எப்படி வாங்கணுமா? அதான் மூட்டை மூட்டையா வச்சிருக்காங்களே, எடுத்து கொடுக்குறாங்க. அதனால வாங்கிட்டு போறோம், வாங்கக்கூடாதான். திருநீரை எப்படி வாங்கணுமா? பெருவாழ்வு வந்ததென்று.
நாவுக்கரசருடைய வரலாற்றுல அவர் பெருவாழ்வுன்னு நினைச்ச இடம் ரெண்டே ரெண்டு தான் சேக்கிழார் காட்டுறாரு. முதல் பெருவாழ்வு எங்க? திரும்ப திருநீர் வாங்கி பூசுகின்ற போது பெருவாழ்வு பெற்றதென மகிழ்ந்து திலகவதியார் இடத்துல திருநீர் வாங்குறார். வாங்கி அங்கே உருவார அணிந்து கொண்டு போறார். அப்பதான் திலகவதியார் ஒரு வாளி எடுத்து அதுல ஒரு குடை சிந்தப்பா பணி செய் அப்படின்னு சொல்லி முதலாக அவர் நீண்ட காலம் கழித்து திரும்ப சைவ சமயத்துக்கு வந்த போது திலகவதியார் கொடுத்த பணிதான் உருவாரம். கோயிலை தூய்மை செய்யக்கூடிய பணியை கொடுக்குறாங்க. திலகவதியார் பேர சொன்ன உடனே முதல்ல வலி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அப்புறம் தான் புறப்பட்டு இங்க வர்றா. திருநீர் கொடுத்தவொடனே வலி இன்னும் குறைஞ்சிருச்சு. திருவதிகை வீரட்டானத்துக்குள்ள போறார். வலி குறைஞ்சிருச்சு. பெருமானுக்கு நெருங்க நெருங்க எப்படி சூரியன் அப்படியே ஒளிக்கதிர்களை பரப்ப பனி அப்படியே குறைகிறதோ அது போல அவருடைய தீவிரம் குறையும். இந்த வலியினுடைய தீவிரம் குறைய பெருமானையை பார்த்தாங்க. முதல் பதிகம் பாடுறார். கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தனானறியே ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது மயிற்றின் அகம்படியே குடரோடு முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்து உரை அம்மானே அப்படின்னு முதல் பாடலை பாடுறார். இப்படி அந்த பதிகத்துல சொல்லிட்டே வருவார். இந்த சூளை நோய் என்ன எத்தனை கொடுமை செய்கிறது தெரியுமா பெருமானே அப்படின்னு சொல்லி அதை உருகி அவர் பாடினதை பார்த்துட்டு சிவபெருமான் அவருக்கு ஒரு பெயர் சுற்றார். நாவுக்கரசு என்னும் நாமம் உலகெனும் நயப்புற மண்ணுக. 7 உலகத்திலையும் இந்த பேர் நிலைத்திருக்கும்படியாக வாழ்வாயாக இறைவன் அந்த பேரை வச்சு வாழ்த்துறார். அப்புறம் தான் அது முன்னாடி நாம திரு என்கின்ற சிறப்பு சொல்லை சேர்த்து திருநாவுக்கரசர்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கும் பல பேருக்கு திருநாவுக்கரசர்னு தெரியாது. அப்பர்னா தெரியும். அப்பர் தான் திருநாவுக்கரசர். அதுக்கு திருநாவுக்கரசர் சாமி வச்ச பேர் பின்னால மாறி போச்சு. அப்பர்னாதான் நிறைய பேருக்கு தெரியுது அப்படின்னு சொல்றீங்களேன்னா, அப்பர் என்ற பெயர் திருஞான சம்பந்தர் கொடுத்த பெயர். அதனால இறைவனை விட அவருடைய தொண்டருக்கு பெருமைங்கிறதுனால அந்த அப்பர் என்ற பெயர் திருநாவுக்கரசர் வந்துட்டார். அந்த அம்மையார் செய்த பணி அவனா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் நம்மகிட்ட சொல்லுவாங்க, நீங்க 11 வாரம் அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். இது 11 வாரமா? 11 வாரம் குறிப்பிட்ட நாள் நம்மளால கோயிலுக்கு போகணும்னு சொன்னாலே நமக்கு தப்பு இருக்கு. நாள்தோறும் ஒரே கோயில்ல போய் வழிபாடு பண்ணணும். வேற நமக்கெல்லாம் வேண்டுதல் உடனே நிறைவேறும். உடனே என்ன பண்ணுவோம்? ஒண்ணு வேண்டுதலை மாத்திடுவோம், இல்லைன்னா வேண்டுதல் நிறைவேற்றலைன்னு கடவுளை மாத்திடுவோம். ஆனா அந்த அம்மையார் நாள்தோறும் பெருமானிடத்துல போய் ஒரே வேண்டுதல் தான். என்ன வேண்டுதல்? என்னுடைய தம்பி மீண்டும் சைவ சமயத்துக்கு வர. யோசிச்சு பாருங்க. அவர்கள் எத்தனை துன்பத்தை அவங்களுடைய வாழ்க்கையில கண்டு அடைந்தார்கள். அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, கணவராக நிச்சயிக்கப்பட்டவர் இறந்துட்டார். தம்பிக்காகத்தான் உயிர் போக்கக்கூடிய முடிவை விட்டார். அந்த தம்பியை வர விட்டுட்டு துறவு வேற சமயத்துக்கு போயிட்டார். அப்படிப்பட்ட சூழல்லையும் திரும்ப அதே வைராக்கியத்தோட இருந்து தன்னுடைய தம்பி மீண்டும் இந்நெறிக்கு வர வேண்டும்னு அவர்கள் செய்த தவம் இன்னைக்கு நாம் எல்லாம் சிவப்பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால அப்படிப்பட்ட சிறப்புடைய திலகவதியார் என்ற அந்த அம்மையார் இல்லை என்று சொன்னால், திருநாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சமயாச்சாரியார் இல்லை, அவர் இல்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் இன்றைக்கு இவ்வளவு மகிழ்வோடும் அன்போடும் சைவ சமய நெறியை கடைபிடிக்கவும் சைவ சமயத்தை பற்றி பேசவும் கேட்கவும் இயலாத நிலையில் நாம் இருந்திருப்போம் என்று சொல்லி அதற்கு முதன்மை காரணமாக விளங்குகின்ற திலகவதியார் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல சகோதரத்துவத்திலே இருந்த ஒரு பெண்ணை முதல் நிலையிலே நாம் சிந்தித்து
அடுத்து இரண்டாவதாக புனிதவதியார். இந்த பேரையும் சொல்லணும், நமக்கு யாரை சொல்லணும் நிறைய பேருக்கு தெரியாது. காரைக்கால் அம்மையாருடைய இயற்பெயர் புனிதவதியார். காரைக்கால் நகரத்துல தனதத்தன் என்கின்ற மகளாக பிறந்து அம்மையார் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னா, பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் ஈசனையே நினைத்து வழிபாடு செய்த அம்மையார். அப்படிப்பட்ட பெரும் தவமுடையவர்கள் சிறுவயதிலிருந்து சிவ வழிபாட்டிலே ஈடுபட்டு வந்தவர்கள். அவருடைய வரலாறு ஓரளவு அறிந்திருப்போம், அதனால் அதை அதிகமாக விளக்க வேண்டாம், கொஞ்சம் சுருக்கமாகவே சிந்திப்போம். புனிதவதியாருக்கு பரமதத்தனோடு திருமணம் செய்து வைத்து அதே காலகட்டத்தில் ஒரு இடத்துல தனி குடித்தனம். நல்லா நினைவு வச்சுக்கோங்க, பெரிய புராணத்திலேயே திருமணம் முடிஞ்ச உடனேயே தனி குடித்தனம் வச்சுட்டாங்க. எதுக்கு எல்லாருக்கும் ரெண்டு பேருக்குள்ள தேவையில்லாத பிரச்சனையை கிளம்பி விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தனி வைத்துட்டாங்க. அது அன்றைய சூழலுக்கு சரியா இருந்தது. இன்றைய சூழலுக்கு அவரவர்களுடைய குடும்ப சூழலை வைத்து முடிவு பண்ணி உடனே நம்ம எப்படி நீங்க அப்படி சொல்லலாம், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண வேண்டிய. சிலருக்கு சேர்த்து இருந்தால் மதிச்சு, சிலருக்கு தனித்து இருந்தால் மதிச்சு, அது அவரவருடைய குடும்ப சூழலும் மனச்சூழலும் கொடுத்து. அப்படி தனித்து வைத்த உடனே அவர் அங்கே பெரு வணிகனாக இருந்து நிறைய பொருளை விட்டு வரார். அப்ப ஒரு முறை ரெண்டு பேரும் உள்ள நடத்தி கொண்டு வரார், புனிதவதியாரும் பரமதம். அப்ப ஒரு நாள் அவருடைய கடைக்கு ஒரு சிறந்த மாங்கனிகள் 2 கொண்டு வந்து கொடுக்கிறாரு. இப்போ நான் இப்போதைக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, நீ நேரம் கொண்டு போய் வீட்டிலேயே கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக கொண்டு வந்து நம்ம அம்மையார் கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே அம்மையாருக்கு சிறு வயதிலிருந்தே சிவப்பணியும் சிவனடியார் பணியிலும் ஈடுபட்டு இருந்ததுனால எப்பொழுதும் சிவனடியார் ஒருவருக்கு உணவிட்டு விட்டு அதன் பின்னால் தான் இவர்கள் உண்ணக்கூடிய மரபிலே இருந்தவர்கள். ஆனால் அன்னைக்கு கணவனார் வருவதற்குள்ள திருவம்பதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி சாதம்லாம் வடிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம சாமி அர்ச்சண்டா மேல இருந்து கிளம்பி விட்டார். சிவனடியார் வேடத்துல வந்து அம்மையார் வீட்டுக்கு வரார். அப்போ முழுமையா மற்ற பதார்த்தங்கள்லாம் தயாராக உணவு தயார் பண்ணி வச்சுட்டாங்க. எப்பவுமே அந்த காலத்துல தெரியும் இல்லையா, நெய் தயிர் இதெல்லாம் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் தயாரா இருக்கு. தொட்டுக்க கறி இன்னைக்கு சொன்னா அதுக்கு வேற பொருள் ஆகிடும். தொட்டுக்கிறதுக்கு கறி அமுத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நீங்க சொல்ற மாதிரி பொரியல் கூட்டு இதெல்லாம் செய்து வைக்கணும், அது கறி அமுத்து. அதை தயார் பண்றதுக்குள்ள சாமி வந்துட்டார். அப்படி வந்த உடனே உணவுக்கு தயார் பண்ண அடியார் வந்துட்டாருன்னு சொல்லி அவருக்கு நமக்கு படைக்கிறாங்க. கணவனார் கொண்டு வந்து கொடுத்த மாங்கனில ஒரு மாங்கனி எடுத்து கொண்டு வந்து சிவனடியாருக்கு கொடுத்துட்டாங்க. இந்த புராணத்தை முழுமையா கவனிச்சிங்கன்னா தெரியும், தெய்வ செக்கிழாருக்கும் நமக்கும் தான் தெரியும் வந்திருக்கிறது சிவபெருமான். பணி செய்த எந்த நாயன்மாருக்கும் வந்தது சிவபெருமான் என்று அப்போ தெரியாது, பின்னால்தான் தெரியும். வந்த உடனே இவர் அந்த 2 மாம்பழத்துல ஒரு மாம்பழத்தை எடுத்து அடியாருக்கு கொடுத்துட்றாங்க. அவரும் சந்தோஷமா சாப்பிட்டு போயிட்டார். போன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னால பரமதத்தன் வராரு. அதுக்குள்ள எல்லாம் சமையல் எல்லாம் நிறைய முடிச்சுட்டாங்க. எடுத்து எல்லாம் பரிமாறணும். சாப்பிட்டுட்டே இருந்தவங்க ஒரு நினைவு வந்துருச்சு, மாம்பழம் கொடுத்தாங்க சரி சரி அம்மையார் ஒரு படத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனேயே வாங்கி சாப்பிட்டார். நம்ம நேற்று ஒரு நிகழ்வு பார்த்தோம் இல்லையா, ஒரு நெல்லிக்கனியில பாதி இருந்ததை கணவனும் மனைவியும் சரி பங்கா வச்சுக்கணும் அந்த அம்மா வச்சிருந்தாங்கன்னு. இவர் ஒரு பழம் சாப்பிட்டு என்ன பண்ணோம், வந்தது 2 பழம், ஒரு பழம் இங்க இருக்கு, அதாவது நாம சாப்பிட்டோம், இன்னொரு பழம் நம்முடைய மனைவிக்கு வேணுமே அப்படின்னு அவர் நினைக்கல. சுவையா இருக்கு, அதையும் கொண்டு வா. அது எங்க போச்சு,
இப்போ அம்மையார் என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா அது ரொம்ப போச்சு, ஒரு படம் கேட்குறாரு, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறது, வேறு திட்டுவார் அப்படின்ட்டு நேராக உள்ள சரி போய் சாமி இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அம்மையார் இறைவனிடத்தில் கேட்க உடனே கையில் ஒரு மாம்பழம் வந்துருச்சு. அம்மையாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதெல்லாம் பரவாயில்லையே, நம்ம பெருமான் நம்முடைய துன்பத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உடனே மாம்பழத்தை கொடுத்து அனுப்பிட்டாரு. உடனே அவசர அவசரமாக அனுப்பி கொண்டு போய் வச்சுட்டாங்க. நம்ம தெரியாம கொண்டு போய் மாம்பழத்தை வச்சு சாப்பிட்ட உடனே மாம்பழத்தில் வந்து சில பேருக்கு சில திறமை நிறைய இருக்கும். அதில் பரமதத்தன் கொஞ்சம் சாப்பிட்றத ஸ்பெஷாலிட்டியான ஆள். விக்ரமாதித்தன் கதையில் ஒரு கதை வரும். வந்து நிறைய அந்த செய்தி, ஒரு பெரிய நூல், அது நிறைய கதைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் சிவபெருமான் உமையம்மைக்கு சொன்னதாக ஒரு 25 கதை வரும். அதை தான் வேதாளத்தை போய் விக்ரமாதித்தன் முடிச்சுட்டு அது 25 கதையும் சொல்லும். 25 கதைக்கு யார் சரியான விடை சொல்கிறாங்களோ அவங்களோட தான் விக்ரம் சொல்லிட்டு தான் ஒவ்வொரு முறையும் போய் எடுத்துட்டு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு கதையை சொல்லும். அவன் சரியான விடை சொல்லணும்னா திரும்ப போய் அந்த மரத்தில் ஏறி. அப்படி வரும்போது அதில் ஒரு கதை வரும். அந்த நாட்டிலேயே அரசனுக்கு ஒரு சந்தேகம், இதில் சிலதெல்லாம் சிறந்த விற்பனர்கள் இருப்பாங்க, அப்படிலாம் யார் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து சொன்னானா, சார் நான் சாப்பாட்டில் ரொம்ப சாப்பாட்டை எனக்கு கொடுத்தீங்கன்னா அதனுடைய பூர்வீகம் முதற்கொண்டு நான் சொன்ன ஒரு ஜாதகமே என் கையில் இருக்குன்னு சொல்ற மாதிரி அதோட ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் நான் சொல்லிடுவேன் சார் அப்படின்னு. ரெண்டாவது ஒருத்தன், சார் நான் வந்து தூக்கத்தில் ரொம்ப ஸ்பெஷலுங்க சார். ஓ என்னையா பெரிய ஸ்பெஷல், நாங்கள்லாம் பல பேரை பார்த்துருக்குறோம். எங்கேயாவது வந்து வாத்தியார் அப்பெல்லாம் வாத்தியார் சொல்லுவார், எங்கள் தமிழாசிரியர் சொல்லுவார், பாடம் நடத்திக்கிட்டே இருந்தா கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே தூங்குறான், நம்மளால அவ்வளவு தூக்கத்துல ரொம்ப சிறந்த ஆளா இருக்கிறான், என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி தூக்கத்துல சிறந்தவன் அப்படியே சிறந்தவன், சரி வாங்க உங்க 2 பேரும் போட்டி வைப்போம்னு சொல்லி அவனை கூப்பிட்டு, நீ 2 பேரையும் விருந்தினர் மாளிகையில தங்க வச்சு இவனுக்கு விதவிதமா சமைச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போயிட்டார். நாளைக்கு வந்து கேட்பேன் அதெல்லாம் என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சரிட்டு போவார். சில பேருக்கு சாப்பாட்டுல சுத்தமா பிரச்சனையே இருக்காது. என்ன சாப்பிட்ட, முதல் வேலை என்ன சாப்பிட்டோம்னு கேட்டா என்ன சாப்பிட்டோமா, அம்மா இல்லை என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நாம எல்லாரும். அவன் சாப்பாடை சாப்பிட்டு ஒன்றும் சரியில்லைப்பா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பாதிரியை விட்டுட்டு போயிட்டான். எங்கள் ஊர்லேயே நான் சாப்பிட்றப்ப நல்லா சாப்பிட்றப்ப ராஜா வீட்டு விருந்துன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து ஏன் அப்படி நான் கொண்டுறீங்க அப்படின்னு போயிட்டான். நான் ராஜாவுக்கு சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பி போயிட்டான். உடனே இரவு நேரத்தில் இவனுக்கு வந்து ஸ்பெஷலாக ராஜா படுக்கிற மாதிரி ஒரு பெரிய படுக்கை தயார் பண்ணுறாங்க. 7 மெத்தை அப்படியே நல்ல மெதுன்னு இருக்கக்கூடிய மெத்தையை போட்டு அதன் மேலே பட்டு கம்பளங்கள் எல்லாம் விரிச்சு, இந்த நம்ம இன்னைக்கு வெல்வெட்டு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி எல்லாம் துணிகளை எல்லாம் வச்சு மேலே பட்டுலாம் போட்டு எல்லாம் தயார் பண்ணி அதில் ரோஜா இதழ், பல ரோஜா இதழ்களை கொண்டு வந்து அப்படியே கொட்டி நீ படுத்து தூங்கு ராஜா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சரின்ட்டு இவன் போய் சரி நான் தூங்குறேன், நாளைக்கு காலையில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிட்டா 2 பேரும் அடுத்த நாள் காலையில் அரசனை பார்க்க வராங்க. பார்க்க வந்தோடனே ராஜா கேட்குறார், நேற்று எப்படி விருந்து அப்படின்னு கேட்டாரு. ஆனால் ஏங்க நான் சாப்பிடவே இல்லை, எங்கள் வீட்டில் ஒழுங்காக சாப்பிட்டுருப்பேன். ஒரே சுடுகாட்டு நாத்தம் அந்த சாப்பாட்டில். மனுஷன் சாப்பிடுவானா இதை, ராஜாவை போட்டிருக்கோம், அவன் தானே அவன் தான் சாப்பிட்டு இருக்காரு. என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லி, நினைப்பாச்சு இல்லைங்க, வழக்கமாக அரிசி வாங்குற இடத்துல அரிசி இல்லை, வேற ஒரு இடத்துல அரிசி வாங்கலாம். சரி அவனை கூப்பிட்டு விசாரி அப்படின்னா, அந்த அரிசி விளைஞ்சது இல்லையா, அது சின்ன நெல் விதைச்ச காலத்துல கொஞ்ச காலத்துல வளர்ந்து வர்றப்ப உரத்துக்கு வேற சாம்பல் கடையிலேருந்து சுடுகாட்டு சாம்பல் எடுத்து அந்த நெல்லுக்கு உரமா போட்டுருக்காங்க. அதுல விளைஞ்ச நெல்லு அதை அரிசியாக்கி அதை வேக வச்சு அது கூட பல்வேறு கறியை போட்டு குழம்பு ரசம் எல்லாம் ஊற்றி சாப்பிட்டா அவனுக்கு அதுல சுடுகாட்டு சாம்பல் வாசம் அடிக்குதுன்னா அவன் சாப்பாட்டுல எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் குற்றம் கண்டுபிடிக்கிறதுல. அந்த மாதிரி பரமபக்தன் சாப்பிட்ட உடனே அந்த படம் இன்னொருத்தர கதையை சொல்ல மறந்துட்டோம் இல்லையா, அது படுத்து தூங்குனவனுடைய கதை என்ன ஆச்சு வந்து கேட்கிறாங்க, என்னப்பா நேற்று நல்லா தூங்குனியா அப்படின்னு. என்னையா போங்க
ஒன்றும் சரியில்லை, ஏதோ ஒரே நெருடலா குத்திக்கிட்டே இருந்ததுங்க, என்னால் சரியா தூங்கவே முடியல. என்னையா சொல்றேன், 7 மெத்தையை போட்டு அது மேல இத்தனை விரிப்பை விரிச்சு 10வது ரோஜா இதெல்லாம் கொட்டி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒவ்வொன்றா எடுத்து பிரிச்சுக்கிட்டே வராங்க. பிரிச்சுக்கிட்டே வந்தா அந்த கடைசி அடுக்கு 7வது மெத்தை போட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கு அடியில ஒரே ஒரு தலைமுடி. அந்த தலைமுடிக்கு மேல 7 மெத்தையை போட்டு அதுக்கு மேல விரிப்பு போட்டு ரோஜா இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமும் அது கீழே இருந்த அந்த முடி அவனுக்கு உளுத்துனுச்சா. அப்ப இந்த 2 பேர்ல யார் திறமைசாலி அப்படின்னு கேட்டா உடனே சொல்றான், தூங்கும் போது விழிச்சிருக்கும் போது ஒருத்தன் ஒரு குறையை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, தூங்கும் போதும் ஒருத்தன் அதுல இருக்கக்கூடிய குறையை கண்டுபிடிச்சானா அவன் தான் திறமைசாலின்னு சொன்ன உடனே அப்படியே திரும்ப போயிடும். அது மாதிரி சிலருக்கு சில விஷயங்கள் இயல்பா வரும். பரமதத்தனுக்கு சாப்பாடு போய் ஆகா மாம்பழம் அருமைன்னு சாப்பிட்டு இன்னொன்னு கேட்டா திரும்ப கொண்டு வந்தா சாமி கொடுக்கும் போது அது மதுரக்கனி, இது அதிமதுரக்கனி. சாப்பிட்டு இது அதை விட பயங்கர டேஸ்டா இருக்கு, அந்த பழம் வேற இந்த பழம் வேற, நான் ரெண்டும் ஒரே பழமா தானே கொடுத்தேன், எப்படி சுவை மாறி கேட்கிறான். ஏன் அம்மையார் முதலே சொல்லல அப்படின்னு சொன்னா, இறைவன் நமக்கு அருள் செய்ததை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு வரணும். ஆனா இப்ப கணவனார் கேட்ட உடனே உண்மையை சொல்லணும்னு சொல்லி, இல்லைங்க இப்படி சிவனடியார் இருந்தார், அவருக்கு நான் ஒரு பழத்தை கொடுத்துட்டேன், இப்ப 2வது பழம் இறைவனிடத்துல நாம போய் நான் நின்ன உடனே இறைவன் எனக்கு கொடுத்ததுன்னு அம்மையார் சொல்றாங்க. சொன்ன உடனே பரமதத்தன் சொல்றான், அப்படியா இறைவன் உனக்கு கொடுத்தாரா, அப்படியானால் இன்னொரு பழம் கொண்டு வா பார்க்கலாம். அதனாலதான் பேசும்போது கவனமா பேசணும்னு சொல்லுவாங்க. இன்னொரு பழம் கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப அம்மையார் போய், சாமி நீங்க முன்னால பழம் கொடுத்து என்னை காப்பாத்துறது பெரிய விஷயம் இல்லை, இப்ப திரும்ப ஒரு பழம் கொடுத்தீங்கன்னாதான் நீங்க முன்ன பழம் கொடுத்ததே உண்மைன்ற நிலைமைக்கு ஆயிப்போச்சு, அதனால எப்படியாவது நீங்க பழத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அம்மையார் கேட்ட உடனே திரும்ப ஒரு பழம் வந்தது. இவங்க கொண்டு போய் பரமதத்தன் கொடுத்தாங்க. அவங்க வாங்கின உடனே பழம் மறைஞ்சு போச்சு. ஏன்னா கொண்டு வா பார்க்கலாம் தானே சொன்னார், பார்த்த உடனே மறைஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்றாங்க, உடனே இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. எப்படி இறைவனிடத்துல போய் வேண்டிய பொருளை கேட்டு வரக்கூடிய அளவிற்கு இவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறாங்க, அதனால இவர்கள் தெய்வத்திற்கு சமமானவர், இவர்களோடு நாம் இல்லறம் நடத்தக்கூடாதுன்னு முடிவு வந்ததான் பரவாயில்ல. அடுத்து நான் வணிகம் செய்ய போறேன்னு அடுத்த நாளே அப்படி சொல்லிட்டு, அன்னைக்கெல்லாம் வணிகம் இன்னைக்கு மாதிரி இல்லை, நம்ம ஆன்லைன் ஆர்டர் பண்ணோம்னா உடனே தான் வந்துடாது, கடல் கடந்து போய் தான் எல்லா பொருட்களையும் வாங்கி கொண்டு வந்து இங்கே வியாபாரம் செய்து அதை பொருள் ஈட்டணும், லாபம் சம்பாதிக்கணும். அப்போ அவங்க புறப்பட்டு போயிட்டு கடைசியாக பாண்டிய நாட்டில் போய் இறங்கிடலாம், எல்லாம் முடிச்சுட்டு பாண்டிய நாட்டில் போய் இறங்கி அங்கே வியாபாரம் செய்து அங்கு புதிதாக வேறொரு பெண்ணை திருமணம் செய்து அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. ஒரு நாள் இங்கிருந்து காரைக்காலில் இருந்து மதுரைக்கு போன அங்கே பரமதத்தனை பார்த்துட்டு திரும்ப இங்கே சொல்கிறார். சொன்ன உடனே போய் அதை அனுப்பி உண்மையான்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் அம்மையார் கொண்டு போகிறாங்க. கணவனாரை பார்த்து போன உடனே அவர் என்னுடைய மனைவி, என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அதில் வச்சு உங்களுடைய பெயரை தான் வச்சிருக்கிறேன், புனிதவதின்னு வச்சிருக்கிறேன்னு சொல்றார். உடனே அம்மையார் அங்கிருந்து நீங்கி இந்த வடிவம் எனக்கு வேண்டான்னு சொல்லி பேரியூர் பெற்று அவங்க தான் முதல்ல நமக்கு பண்ணோடு திருமுறைகளை பாடக்கூடிய மரபு இன்னைக்கும் இசை நம்ம இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றது நம்ம இடத்துல அப்படின்னு சொன்னா அதற்கு அம்மையார் தான் முதல். அம்மையாருக்கு தென்னிந்திய இசை முன்னோடி அப்படின்னு பேர். அவங்க தான் முதல்ல பண்ணோடு அமைந்த பாடல்களை நமக்கு கொடுக்குறாங்க, பதிகங்களை கொடுக்குறாங்க. அதனால அவங்களுடைய மூத்த திருப்பதிகம். அம்மையார் அப்படியெல்லாம் பதிகம் பாடி பணி செய்து இறைவனை காண வேண்டும் கைலாய மலைக்கு வராங்க. அப்படி வருகின்ற போது காலால் நடந்தால் குற்றம் வரும்னு அப்படியே தலையால் நடந்து வராங்க. அப்ப அம்மையார் உமையம்மை பார்த்து யார் அப்படின்னு
கேட்கிறாங்க. வரும் இவள் நம்மை பேணும் அம்மைதான். சிவபெருமானுக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. ஆனா சிவபெருமானே தாய் என்று போற்றியது நம்முடைய அம்மையார் புனிதவதியார், காரைக்கால் அம்மையார். அதனாலதான் 63 வரிசையில எல்லாரும் நின்றுருப்பாங்க, காரைக்கால் அம்மையார் மட்டும் அமர்ந்திருப்பாங்க. அது சைவ சமயம் பெண்மை கொடுத்த பெரும் சிறப்பு. அடுத்து இவங்க 2 பேரை பத்தி ஓரளவுக்காக நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். மூன்றாவதாக ஒரு அம்மையார் இருந்தாங்க. நம்ம சொன்ன இல்லையா, இயல்புல கடைசி எழுத்து தீ என்று முடியக்கூடியதுல திலகவதியை பார்த்துட்டோம். அடுத்து புனிதவதியை பார்த்துட்டோம். மூன்றாவதாக கமலவதி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மையார். கமலவதி யாருன்னா சோழ மன்னனுடைய மனைவி. 70 மாடக் கோயில்களை நமக்கு இந்த சைவ சமயத்திற்கு தந்துவிட்டு சென்ற கோச்செங்கட் சோழனுடைய தாயார் கமலவதியார். முற்பிறவியில சிலந்தியாக இருந்து இறைவனுடைய திருமுடி மேல் எந்த ஒரு சருகுகளும் தூசுகளும் விழாமல் இருக்கும் வண்ணமாக தன்னுடைய எச்சிலால் வந்தல் செய்து இறைவனை வழிபட்டு வந்த சிலந்தியும், அந்த சிலந்தியினுடைய வலைப்பின்னலை அறுத்து இருந்த யானையும், ரெண்டுக்கும் கொண்டுல ஒரு என்ன சொல்றது, ஒரு சண்டை வந்துருச்சு. என்னுடைய தொண்டு பெரிதா, உன்னுடைய தொண்டு பெரிதான்னு போன உடனே யானை வேகமாக அந்த வலையை, சிலந்தியினுடைய வலையை பிடித்து எரிய, உடனே கோபம் கொண்ட சிலந்தி வேகமாக யானையினுடைய துதிக்கையில போய் உள்ளே போய் நுழைந்து கடித்து, அது வேகமா யானையை துதிக்கையை அடித்து யானை இறந்து விட, யானைக்கு முக்தி கொடுத்த பெருமான் சிலந்திக்கு அடுத்த பிறகு அரசனாக பிறக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறார். அப்படி முற்பிறவில சிலந்தியாக இருந்து பின்னால வந்து சோழத்துல பிறக்கிறார். கமலவதியார் கருவுற்று இந்த பிரசவ நேரம் வருது. அப்ப நல்ல தீவிரமாக அரசவைனா அங்க எல்லாருமே இருப்பாங்க. அரசவை மருத்துவர், அரசவை சோதிடர் என்ன சொல்றார், இன்னும் ஒரு 2.5 நாழிகை நேரம் கழித்து பிறந்தா இந்த குழந்தை இந்த நாட்டை பலகாலம் அரசாங்க. அதெல்லாம் முடியாது சார். ஏன்னா 2.5 நாழிகைங்கிறது எவ்வளவு நேரம், அவ்வளவு நேரம் எல்லாம் குழந்தை பிறப்பை தள்ளி போட முடியாது. அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் டீம் மருத்துவர்கள் சொல்றாங்க, மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க. அடுத்த சொல்றார், அப்படி 2.5 நாழிகை கழித்து இந்த குழந்தை பிறந்தால் சிறந்த சிவபக்தனாக இந்த குழந்தை இருக்கும் அப்படின்னு சோதரர். அப்படி நடக்கிறேன்னா நான் என்னுடைய பணியை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அந்த கமலவதியார் அம்மையார் முடிவு பண்றாங்க, இப்படி அரசனுடைய பிள்ளை எப்படியாவது அரசாட்சிக்கு வந்துட போறான். ஆனால் சிவபக்தனாக இருப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. என்னுடைய மகன் சிறந்த சிவபக்தனாக இருக்க வேண்டும், அதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்து என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல. உயிர் போயிடுங்கிறாங்க மருத்துவர்கள்லாம். உயிரே போனாலும் பரவாயில்ல, 2.5 நாழிகை கழித்துத்தான் என்னுடைய பிள்ளை இந்த பூமியில பிறக்கணும்னு முடிவு பண்ணிய அந்த தாய் தன்னை தலைகீழாக 2.5 நாழிகை நேரம் கட்டி தொங்க விட்டு அந்த குழந்தை பிறப்பையே தள்ளி போடுறாங்க. இந்த பிரசவ வேதனை எவ்வளவு, எப்படா அந்த குழந்தை பிறந்து உசப்பாடான உட்கார்ந்துங்கிற சூழ்நிலையில தன்னுடைய மகனுடைய வெற்றிக்காக, அவன் சிறந்த சிவபக்தனாக பெயர் பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க துணிந்த அந்த கமலவதியார் 2.5 நாழிகை நேரம் அவ்வாறு தன்னுடைய மகனை தன்னுடைய வயிற்றிலேயே மீண்டும் தாங்கி இருந்து அந்த நாழிகை நேரம் வந்ததற்கு பின்னால மீண்டும் அவர்களை கிடத்தி பிரசவம் பார்க்கின்ற போது அப்படியே இந்த குழந்தை நேரம் கடந்து உள்ள இருந்ததுனால கண் சிவந்து போய் அப்படியே அந்த குழந்தை வருது. அந்த குழந்தைய கையில ஏற்றி சிங்கனா அப்படின்னு அந்த குழந்தையை பார்த்து அழைத்து விட்டு அந்த அம்மையார் வீட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தை தான்
பின்னால் வளர்ந்து தன்னுடைய முற்பிறவியினுடைய நினைவால் யானை புகாத மாடக் கோயில்களாக 70 மாடக் கோயில்களை கட்டி சிவப்பணி செய்த பெருமகனார் போச்செங்கட் சோழ நாயனார் 63 அவர் பொருந்தர். அப்பெருமகனார் கட்டிய 70 மாடக் கோயில்கள்ல ஒரு மாடக் கோயில் குடவாயில் திருக்கோயில் அருள்தரும் பெரிய நாயகி அம்மையுடனுடைய அருள்மிகு கோணேஸ்வர பெருமானுடைய திருக்கோயிலில் பணி செய்யக்கூடிய வாய்ப்பு திருவருளாளர் வாய்ப்பு. அப்படி 70 மாடக் கோயில்கள் சிவாலயங்கள் கட்டிய பெருமகனார் அந்த பிள்ளையை இத்தனை சிவபக்தியுடைய பிள்ளையாக பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த அந்த அம்மையார் கமலவதியார் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த சிவாலயங்கள் நமக்கு இல்லை. நாம் வழிபட வேண்டும் என்று நினைத்தாலும் திருக்கோயில் இல்லை என்று சொன்னால் நம்மால் வழிபட இயலாத நிலை ஏற்பட்டிருக்கும். அதனால அப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த 3 சைவ பெண்மணிகளையும் நாம் சிந்தித்து அதற்கு அடுத்து நாயன்மார்களுடைய வரிசையில் நம்ம முன்னையே பார்த்தோம். மங்கையர்க்கரசி காரைக்கால் அம்மையார் ஒருவரை பார்த்துட்டோம். அடுத்ததாக திலகவதியாரும் கமலவதியாரும் நமக்கு நாயன்மார்களுடைய வரிசையில் இல்லை. அடுத்ததாக பாண்டிமாதேவியாக விளங்கக்கூடிய மங்கையர்க்கரசியார் சோழ நாட்டு இளவரசி. அவங்க அந்த காலத்தில் அரசியல் காரணங்களால சில நாட்டுக்கு அந்த பெண்ணை கொடுத்து அனுப்பிடுவாங்க. அது ஒரு தற்கொலைக்கு சமமான நிகழ்வாக இருந்தாலும் எப்போவுமே இன்னைக்குமே பெண்களுடைய வாழ்க்கைங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நிறைய பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. ஒரு அரசனை பற்றிய ஒரு கதை. இந்த கதை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அரசன் தன்னோட மந்திரியை கூட்டிட்டு ஒரு நாள் அப்படியே நகரவரமா போறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு இடத்துல வெள்ளரிக்காயெல்லாம் காய்ச்சி பொங்கிட்டு இருக்கு. உடனே டேய் மந்திரி போய் அந்த வெள்ளரிக்காயை பறிச்சுட்டு வா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனேயே அங்க பக்கத்துல ஒரு குருடன் பிச்சை எடுத்து உட்காந்துருக்கான். அவன் அது வெள்ளரிக்காய் இல்லை, அதை போய் பறிக்காதீங்க, அது குமட்டிக்காய், அதை சாப்பிட்டீங்கன்னா வாந்தி தான் வரும் அப்படின்னு சொல்றான். உடனே இல்லை முடியாது, போய் பறிச்சுக்கா, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பறிச்சுட்டு மந்திரியை சாப்பிட சொன்னா சாப்பிட்டவன அவனுக்கு வாந்தி வரும். உடனே அவர்கிட்ட போய் அந்த போய் இப்போ என்னப்பா நீ சொன்ன மாதிரி வாந்தி வந்துருச்சு, அதுக்கு என்ன பண்ணாம இயற்கையை பொருள் ஒரு பொருளை வச்சு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மருந்து வச்சிருக்கோம், இந்த கை மாதிரி ஒரு இலை இருக்கும், அந்த இலையை பறித்து மந்திரியோட வாயில கசக்கி வந்து வாந்தி நின்றுனான். ராஜாவும் போய் அவசர அவசரமாக போய் பறிச்சுட்டு வந்து மந்திரியோட வாயில பிரிச்சு விட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பையில இருந்து ஒரு டோக்கன் எடுத்து கொடுத்து இந்தா வச்சுக்கோ, வடக்கு வாசலுக்கு போ, வடக்கு வாசலுக்கு போனீங்கன்னா அங்கே பட்டசாதம் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு நாள் கழிச்சு மறுபடியும் வந்தார். வந்த உடனே ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், போய் முதல்ல அவனை கூட்டிட்டு வா, அவன் தான் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரத்தன வியாபாரி கொண்டு வந்து இதெல்லாம் விலை உயர்ந்த கல்லுங்க, இது எல்லாத்தையும் நீங்களே வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றான். இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல, அவனை கூப்பிட்டு வாடா, அவன் தான் கரெக்டாக சொல்லுவான் அப்படின்னு. திரும்ப அவன் போய் சொல்றான், இருங்க ராஜா நான் ஒரு மணி நேரத்தில் சொல்றேன்னு சொல்லி எல்லா கல்லையும் எடுத்துட்டு போய் வெயிலில் வைக்கிறான். வெயிலில் வச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இதெல்லாம் ஒரிஜினல் வைக்கணும், இதெல்லாம் டூப்ளிகேட் கல் எப்படா கண்டுபிடிச்சு அப்படின்னு கேட்டா, இல்லை இந்த இயல்பாக கிடைக்கக்கூடிய அந்த ரத்தினங்கள் சொல்லக்கூடியதான் வெயில் பட்டாலும் சூடாகாது, கண்ணாடி வெயில் பட்டா சூடாகிடும், அதனால இது ஒரிஜினல் டூப்ளிகேட் பிடிச்சதுன்னா. உடனே ராஜா சந்தோஷமாகி திரும்ப இருந்தாடா ஒரு டோக்கன் எடுத்துட்டு போ, தெற்கு வாசல்ல பட்டாசோறு வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சுட்டான். திரும்ப அடுத்து 3வது ஒரு நிகழ்வு நடக்குது. என்னுடைய பையனுக்கு நான் பெண் தேடிட்டு இருக்கிறேன், ஒரு 3-4 ராஜ்யத்துல இருந்து என்னுடைய மகனுக்கு பெண் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க, எதை தேர்ந்தெடுக்கலாம் கூப்பிட்டு கேளு.
அப்படி கேட்ட உடனே சொன்னான், ராஜா உங்க நாட்டுக்கு அடுத்த நாடு இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்து ஒரு நாடு இருக்குல்ல, அந்த நாட்டில் ஒரு கல்யாணம் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு சம்பந்தி வீட்டுக்கு நடுவில் இருக்கிற ராஜா உங்க 2 பேருக்கும் பிரச்சனை பண்ண மாட்டான். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து வந்து தாக்கடிக்கிறா, அவனால சமாளிக்க முடியாது, அதனால நீங்க அந்த பொண்ணை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்றான். சரிடா சரிடா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு டோக்கன் எடுத்து கொடுத்து, இந்த மேற்குவாசல்ல போய் பட்டசாலை வாங்கி சாப்பிட்டு ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப கூப்பிடுறாங்க. தனியா அரசனோட நான் எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் எல்லாரும் என்னை வந்து பிச்சைக்காரன்னு சொல்றாங்க, எல்லாத்தையும் நீ தான் காரண காரியத்தோட சரியா சொல்லுவ, அதனால இது என்னன்னு சொல்ற உண்மையா அப்படின்னு சொன்ன உடனே ராஜா, நான் சொன்னா நீங்க போச்சு கூடாது, நான் உண்மையை தான் சொல்லுவேன், உண்மையிலேயே நீங்க வந்து ஒரு பிச்சைக்காரன் தான், என்னையா அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு. முதல் நாள் உங்களுக்கு ஒரு இயற்கை அற்புதத்தை காட்டினேன், உண்மையான ராஜாவா இருந்தா அவர் கையில் இருந்த வயிறு மோதிரத்தை கழட்டி என்கிட்ட கொடுத்துருப்பார். ஆனா நீங்க அன்னைக்கு கொடுத்தது என்னது? பட்டசோறு. 2வது முறை உங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை தவிர்த்தேன், ஒரிஜினல் வைரமா தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தேன். அதே ஒரிஜினல் ராஜாவா இருந்தா என்ன பண்ணிருப்பார்? அவரோட கழுத்துல போட்டிருந்த முத்து மாலையை கழட்டி எனக்கு போட்டிருப்பார். நீங்க அப்பயும் என்ன பண்ணீங்க? பட்டசோறு தான் கொடுத்தீங்க. அடுத்து ஒரு நாடே உங்க கைக்கு வர்றதுக்குன்னு ஐடியா சொன்னேன். இதே உண்மையான ராஜாவா இருந்தா 2 ஊரை எனக்கு எடுத்து வச்சிருப்பாரு. ஆனா நீங்க அப்பவே என்ன பண்ணீங்க? பட்டசோறு கொடுத்தீங்க. அதனால சோத்தை தாண்டி உங்களுடைய மூல வேலையை செய்யல ராஜா, அதனால நீங்க கண்டிப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு கதை. இப்ப இந்த கதைக்கு நாம வருவோம். அந்த மாதிரி அரசனுக்கு ஒரு வெள்ளை முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாட்டினுடைய நல்லதை கருத்துல கொண்டுதான் என்ன பண்ணுவாங்க? முடிவெடுப்பாங்க. அவனுடைய சொந்த முடிவு பெருசு இல்லை. ராமாயணத்துல அப்படிதான் நடந்தது. தன்னுடைய சொந்த முடிவுப்படி, ஏன்னா சீதை தீக்குளித்து ராமன் நேர்லயே பார்த்தார். ஆனாலும் தன்னுடைய குடிமக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால சீதையை துறக்க வேண்டிய நிலை அவருக்கு. அதுதான் அரசால கூடிய நிலை. அது ராமாயண காலத்துல. நம்ம எப்பவுமே சொல்லும் போது புராண காலத்துல நடந்ததுங்கிறத திரும்ப திரும்ப நினைவுபடுத்துறதுல சில சர்ச்சைகளை சந்திக்க வேண்டியது. அப்படி இருக்கின்ற போது இப்படித்தான் இந்த பூம்பாண்டியன் அப்படிங்கிற மன்னனுக்கு நம்முடைய சோழ இளவரசியார் ஆகிய மங்கையர்க்கரசியாரை திருமணம் செய்து வைத்தார். அந்த அம்மையார் சோழ நாடு எப்பவுமே சைவத்துல சிறந்த நாடு. என்ன இருக்கோ இல்லையோ எல்லாம் திருநீர் குளத்தோட அப்பருந்து. அப்ப அந்த சோழ நாட்டுல இருந்து அம்மையார் அங்க போறாங்க. அங்க போனா மதுரையில சமண சமயம் தான். அரசன் சமண சமயத்தை சார்ந்தார். ஏங்க ஒரு சமயத்து மேல இவ்வளவு கால் பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க. சமண சமயத்துல ஒரு மரபு இருக்கு. அவன் தீட்டு அப்படின்னு சொல்லுவான். கண்டு முட்டு, கேட்டு முட்டு. கண்டு முட்டுன்னா திருநீர் பூசினவங்களை பார்த்தாலே தீட்டுன்னு சொன்ன ஒரு சமயம் இருக்குன்னா அந்த சமயம் கண்டு முட்டு. அடுத்து அது என்னங்க கேட்டு முட்டு? நான் திருநீர் பூசினோட பார்த்தேன்னு சொல்றது ஒருத்தன் கேட்டான்னா அவனுக்கு கேட்டு முட்டான், கேட்டதுனால தீட்டான். அப்போ இங்க அம்மையார் போய் அங்க வாழ போகிறாங்க. அப்படி போன உடனே இந்த நாடே சமண சமயத்துக்கு மாறிடுச்சு. 2 பேர் மட்டும் சைவர்களா இருக்காங்க. அவங்களும் வெளியில திருநீர் பூசிட்டு வர முடியாது. ஏன்னா கண்டு முட்டு கேட்டு முட்டு. ஒருவர் அமைச்சர் குலச்சரியார், இன்னொருவர் அரசியார், மங்கையர்க்கரசியார். மங்கையர்க்கரசி அம்மையார் என்ன செய்வாங்க? ஏன்னா தீட்டுப்பட்டா சாப்பிட மாட்டாங்க. கணவனாருக்கு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு இவங்க அப்படியே திருநீர் பூசிட்டு போய் அவர் முன்னால எதிரில் போனாங்கன்னா கண்டு முட்டு, அவர் சாப்பிட மாட்டார். அதனால அம்மையார் என்ன செய்வாங்கன்னா திருநீர் பூசாம அப்பெல்லாம் சந்தனம் பூசுவாங்க. அந்த சந்தனத்தை எடுத்து கையில வச்சு அதுல அப்படியே திருநீரை தொட்டு உள்ள திருநீர் மேல சந்தனம், அப்படி தன்னுடைய சந்தனத்தை அணிந்து கொண்டு மேல் ஆடை அணிந்து கொண்டு கணவனாக போய் பரிமாறுவாங்க. அவருக்கு வேண்டிய பணி செய்வாங்க.
அடுத்த அமைச்சர் குலச்சரியார் என்ன பண்ணுவாரா, அவருடைய தலை அமைச்சர் கிரீடம் போட்டிருப்பார் இல்லையா, அதை திருநீரை குழைச்சு இங்க தலை மேல திருநீர் வச்சு மேல அந்த அமைச்சருக்குரிய அந்த கிரீடத்தை போட்டுட்டு அப்புறம் அரசு நடத்துவார். ஏன்னா அவரை பார்த்தாலும் சாப்பிட மாட்டார்ல. அதனால அப்படி போய் அவர்கள் இருவரும் சைவ நம்பிக்கையில இருந்தாங்க. அப்பதான் திருஞான சம்பந்தருடைய பெருமையை கேட்டு திருஞான சம்பந்தரை நாம் இந்த மதுரை மாநகரத்திற்கு வரவழைத்தால் நம்முடைய நாடு சைவ நன்னெறிக்கு திரும்பும் அப்படின்னு மங்கையர்க்கரசியார் குலச்சரியாரமாக 2 தூதுவர்களை அனுப்பி வைக்கிறார். திருஞான சம்பந்தர் இங்க இருக்கிறார்னு போய் தேடி அவரிடத்துல சொல்லுங்கன்னு. அப்போது திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யத்திலே இருந்தார்கள். அங்கே மறைக்கதமும் திறக்கமும் அடைக்கவும் பாடிய நிலையில இங்கே அவர்கள் வந்து சந்திக்கின்ற போது நாவுக்கரசர் அவருடைய வரலாறு பார்த்தோம்னா தெரியும், சமணர்களால் பல துன்பத்திற்கு ஆளானவர். அப்ப திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைக்கின்ற போது, சாமி நீங்க போக வேண்டாம், அவர்கள் ரொம்ப தீயவர்கள், அதுவும் இல்லாம நாளும் கோடும் சரியில்லை, நீங்க தென் திசை நோக்கி செல்வது சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. நாளும் கோடும் இறைவனுடைய அடியாருக்கு இல்லைன்னா அங்க கோடர் பதிகம் பாடுறார். வேயூர் தோழிமங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தலைவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் குடமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அடியாருக்கு நவகிரகங்களும் செய்யாது அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்றாரு. எந்த அடியாருக்கு? அடியார் அப்படின்ற இலக்கணத்துக்கு மேல ஸ்கொயர் ஆஃப் 4 அவர் சொல்லும் போது ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல, அந்த நல்ல நல்ல வந்து அடியாரோட கூட்டிக்கணும். அத்தனை நல்ல அடியாருக்கு தான் நவகிரகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி நல்ல அடியார் செய்யாது, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் புறப்பட்டு வர்றார். ஏன்னா அது இளங்கன்று பயமறியாது. ஆனா திருநாவுக்கரசர் இவங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்வாங்கன்னு அவருக்கு தெரியும் இல்லையா. வந்த உடனே ஞானசம்பந்தர் தங்கி இருந்த மடத்துக்கு தீ வச்சிருக்காங்க. முதல்ல மந்திரத்தால தீ வைக்க முயற்சி பண்றாங்க. அஞ்செழுத்து ஓதுபவர்களுக்கு எந்த தீங்கும் நேராது அப்படிங்கிறதுனால திருஞான சம்பந்தருக்கு அவர்களுடைய மந்திரம் எதுவும் வேலை செய்யல. அப்ப அந்த மடத்திற்கு போய் இவங்க ஆள் வைத்து தீ வைக்கிறாங்க. தீ வச்ச உடனே பாண்டியவன்ட்டு இதுக்கு ஆலோசனை நடக்குது. அவர் வந்தாருன்னா ஏதாவது தவறு நடந்துடும், அதனால அவர் வரவிடாம தடுத்துடணும், உடனே காலி பண்ணிக்கணும்னு சொல்லிதான் போய் தீ வைக்கிறாங்க. அதை உணர்ந்த ஞானசம்பந்தர் இந்த தீ போய் பாண்டியவன் அப்படிங்கணும்னு சொல்றார். அப்போ உடனே மங்கையர்க்கரசியாருடைய வருது, பையவே சென்று பாண்டியர்க்காகவே அப்படின்னு பாடுறாரு. அப்படியே போனவன வேகமா போய் பிடிச்சு அவனை காலி பண்ணிடாத, அவன் இருக்கணும். ஏன்னா பின்னால நின்ற சீரடுமாறனாக 63 ஒருவனாக அவன் வரணும். மங்கையர்க்கரசியார் இத்தனை பாடுபட்டு இங்க சைவத்துல இருந்து இந்த நாட்டையே சைவமாகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு எந்த இடையூறும் நேரக்கூடாது அப்படிங்கிறதுனால பையவே சென்று பாண்டியர்க்காகவே பாடுறார். அப்படியே அந்த தீ கிளம்பி போய் பாண்டிய மன்னனுடைய உடல்ல ஒப்பு நோயாக மாறிப்போம். சம்பந்தர் திருநீற்று பதிக்கும் பாடி அவருடைய நோயை நீக்கிறார். ஏன்னா வலப்பக்கம் நோயை ஆண்களுக்கு அவ்வளவு எளிமையா தீர்க்க முடியாது, பெண்களுக்கு இடப்பக்கம் வரக்கூடிய நோயை அவ்வளவு எளிதாக தீர்க்க முடியாது. அதனால அவங்க எப்பவுமே புத்திசாலிகள் இல்லையா சமணர்கள். அதனால இடது பக்க நோயை நாங்கள் தீர்க்கிறோம், வலது பக்கம் நீங்க தீர்க்கணும்னு சொல்லி திருஞான சம்பந்தரை அந்த முதல் முறையாக சிவகாலத்துக்கு நாங்கள் நோயை தீர்க்கிறோம்னு சொல்றாங்க. அது வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணி எதுவுமே நடக்கல. மயிலிறனால அவங்க அந்த மந்திர நீரை தொட்டு புன்பாண்டியனுடைய உடம்புல தரவுனா மயில் பிடியே கருகி போகுதான், மயிலிறகு கருகி போகுதான், அவ்வளவு வெப்பம் அவருடைய உடம்புல இருந்து வருது. இந்த பக்கம் நம்முடைய திருஞான சம்பந்த பிள்ளையார் திருநீர் பூசி மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், உதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், சிந்துவர் வாயுவை மக்கள் திரு ஆலவாயாம் திருநீர்
ரங்கநாத பெருமானுடைய திருநீரை பூசி அவர் அந்த நோயை நீக்குகிறார். உடனே அடுத்து பின்னால அதுக்கடுத்து 2 வாதம் நடக்குது. அனல்வாதம், புனல்வாதம். அவங்களுடைய மந்திரம் அத்தினாத்தி அப்படின்னு அந்த மந்திரத்தை எழுதி நெருப்புல போடுறாங்க சமணர்கள். அவர்களுடைய அந்த ஏடு கருகி போயிடுது. திருஞான சம்பந்தர் ஏற்கனவே இருக்கிற பதிகங்கள்ல இருந்து ஒரு ஏட்டை எடுத்து அந்த தீயில போடுறார். அது முன்னை விட பசுமையாக கிடைக்கும் பச்சை பதிகம் பேர் திருநள்ளாறு பதிகத்தை எடுத்து அந்த தீயில போடுறார். போகமார்த்த புன்முலையால் தன்னோடு புன்னகலம் பாகமார்த்த பைங்கின் வெள்ளே சந்தன் பரவேட்டி ஆகமார்த்த தோளுடைய கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. அந்த பதிகம் அது பச்சை பதிகம் அதை எடுத்து போட்ட உடனே தீயிலிருந்து முன்னை விட சிறப்பாக பசுமையாக பச்சை இருந்ததுனால அதுக்கு பச்சை பதிகம். சரி, இதுலேயும் தோத்துட்டாங்க. திரும்ப உடனே நாங்கள் இல்லை நீர் தான் நாங்கள் வந்துடுறது நீர் வந்திருக்கோம், அதனால எங்களுக்கு நீரில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும், அதனால நாங்கள் திரும்ப உணர்வாதத்துக்கு வரணும். சும்மா இதே வேலையாக திரும்ப போட்டி வச்சுட்டு இருக்க முடியாது. இதுதான் கடைசி. தோத்து போயிட்டா என்ன பண்ணுறீங்க? உடனே அவங்களுக்கு தான் என்ன சொல்றது, என்ன ரொம்ப அடி வாங்கி என்ன பேசுறோமே தெரியாம தோத்து போயிட்டு நாங்கள் கல்வியில் ஏறுறோம். உடனே திரும்ப வைகை ஆற்றுல போய் அவங்க மந்திரத்தை எழுதி போடுறாங்க. அப்படியே ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்பதான் ஞானசம்பந்த பெருமாள் ஒரு பதிகம் பாருங்க. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தங்குணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்ந்தீர்களே அப்படின்னு அந்த எழுதி வைகை ஆற்றில் அப்படியே அந்த ஏற்ற போடுறார். அது ஆற்று வெள்ளத்தில் நேராக எதிர் சென்று அப்படியே வேகமா எந்த பக்கம் போகுது. சமணனுடைய ஓட தண்ணீர் போன பக்கமே போயிடுச்சு, அவங்க கைக்கே கிடைக்கல. ஆனா சம்பந்தர் எழுதிய அந்த ஓடை எதிர்த்து நீரை எதிர்த்து வெள்ளத்தை எதிர்த்து செல்லுது. அந்த ஏழை எடுத்து வர வேண்டும் என்பதற்காக குடச்சரியார் குதிரையில வேகமா போறார். அந்த ஏடு ஒட்டிய இடம் தான் திரு ஏடகம். இன்னைக்கு ஏடகநாத திருக்கோயில்னு இருக்கு. இறைவனுக்கு ஏடகநாதராக இருந்து அந்த ஏட்டை கரையேற்றிய இடம். அங்கிருந்து அந்த ஏட்டை எடுத்துட்டு வரார். உடனே வெற்றி சைவத்துக்கு எல்லாரும் சைவர்களாக மாறிட்டாங்க. சமணர்கள் எல்லாம் கழுவேறி விட்டார்கள். அப்போ எத்தனை உறுதிப்பாடோடு அந்த அம்மையார் தன்னுடைய கணவனுக்கும் துண்டு செய்து கொண்டு அவர் சார்ந்த அந்த சமண சமயத்தினுடைய கொள்கைப்படி அவர் வாழ்கின்ற போது அவருக்கு எவ்வித இடையூறும் நேராமல் அதே சமயம் தன்னுடைய சமய நெறியையும் பாதுகாத்து மீண்டும் மதுரையே இன்றைக்கு திருநீற்றுக்கோலம் புனைந்து இன்னைக்கு சைவ நெறியிலே தலைத்து இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு மங்கையர்க்கரசியாருடைய பெரும் தவம்தான் காரணம். அதனாலதான் தெய்வ செல்கிடார் பெருமான் அவர்களுடைய வரலாற்றை தொடங்கும் போதே எந்த புராணத்திலையும் திருநாவுக்கரசர் புராணத்தில் மட்டும்தான் தொடங்குகிறார். திருநாவுக்கரசு வளர் திருத்துண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மீதிகள் பெருநாமச்சீர் பரவலுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒன்னாமை உணராதே என்று திருநாவுக்கரசனுடைய பெயரால் எப்படி அவருடைய புராணத்தை தொடங்கினாரோ அதை போலவே பின்னால மங்கையர்க்கரசியாருடைய புராணத்தையும் தொடங்குகின்ற போது அவர்களுடைய பெயரை சொல்லியே தொடங்குகிறார். மங்கையர்க்கு தனி அரசு எங்கள் தெய்வம், நமக்கெல்லாம் தெய்வம். அந்த அம்மையார் அந்த பணியை செய்யலைன்னா நம்மளாம் திருநீர் பூசவே முடியாது. திருநீற்று பதிகத்தை பாடி நாம திருநீர் பூசவே, அப்படி அந்த திருநீர் பூசக்கூடிய நிலை அவர்களுக்கு நமக்கெல்லாம் வாய்ப்பதற்கு அந்த அம்மையார் செய்த பெரும் தவம்தான் காரணம் என்று சொல்லி அந்த அம்மையாருடைய திருவடிகளை நிகழ்ந்தேன். அடுத்ததாக நாம் எல்லாம் இன்றைக்கு இந்த 63 நாயன்மார்களுடைய பெருமையை கேட்டுக் கொண்டிருக்கிறோமே, அதற்கு முதல் காரணமாக முதல் நூலாகிய திருத்தொண்ட தொகையை நமக்கு தந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவருடைய தாயார் இசைஞானியார். அவர்கள் 63 நாயன்மார்களை ஒருவராக
வருவாங்க. அவங்க இந்த இத்தனை சிறப்பு மிக்க இறைவனுக்கு தோழன் அப்படின்னு பேரு. சுந்தரர் வந்து தோழமை நெறி, தம்பிரான் தோழன் அவருக்கு பேரு. நெருக்கமா அவருக்கு தான் தம்பிரான் தோழன் பேரு. அதுக்கு முன்னால குபேரன் சிவபெருமானுடைய நண்பராக அவருக்கு தம்பிரான் தோழன். அப்படி இறைவனுக்குரிய நண்பராக இருந்து இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை முதலாக நமக்கு உலகுக்கு சொன்னவர். 60 பேர் அவர் சொல்றார். பெருமான் முதல்ல தொகையடியார் ஒருத்தராக இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தனருடைய பெயரை சாமி திருவாரூர் பெருமான் அடியெடுத்து கொடுக்கிறார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாக்கும் அடியேன் அடியெடுத்து கொடுக்கிறார். அதற்கு அடுத்து திருநீலகண்டத்திலே தொடங்கி திரும்ப திருநீலகண்டத்தில் நிறைவு பண்றார். இந்த பதிகத்தை பாடியது சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் பிறந்த மகனாகிய அடியேன் சுந்தரன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாம் அரணடியே அப்படின்னு அந்த திருப்பதிகத்துல சொல்றார். கடைசி பாடல் தில்லைவாழ் அடியாருக்கும் அடியேன் அந்த சொல்லக்கூடிய அந்த பதிகத்தினுடைய கடைசி பாடல்ல வண்டிய சீர் மனைநாம என்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீலகண்டத்து பாணனார்க்கடியேன் என்னவனாம் அரணடியை அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமைகளுக்கு ஓப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே அப்படின்னு திருவாரூர் பெருமானுக்கு அன்பராக ஆகணும்னா நாம் அவர்களுடைய அடியார்களுடைய பெருமையை சிந்தித்தால் நாம் இறைவனுக்கு அடியவராக ஆகலாம் என்று முதன்முறையாக நமக்கு காட்டி அவருடைய சுப்பிரமணிய நாயனார் அவர் இந்த பதிகத்தை அருள்வதற்கு அவர் வந்து இங்கே அவதரிப்பதற்கு அந்த மணிவயிறு வாய்த்த பெருமைக்கு உரியவர் இசைஞானியார் அவர்களுடைய பெருமைகளை வணங்கி இப்ப இதுதான் இந்த சைவ நெறி இங்கே தலைக்க வேண்டும் என்பதற்காக திலகவதியாரையும் அடுத்து புனிதவதியாரையும் கமலவதியாரையும் மங்கையர்க்கரசியாரையும் இசைஞானியாரையும் ஆகிய 5 மணிகளை பெண்மணிகளை நாம சிந்தித்திருக்கிறோம். இவர்கள் மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த நாயன்மார்களோடு அவர்கள் செய்கின்ற பணிகள் எல்லாம் உடனாக இருந்தார்கள் இல்லையா? திருநீலகண்டத்தின் மேல் ஆணையிட்டு யாரையும் தொடமாட்டேன் இருந்த போது அதே சத்தியத்தை காத்த திருநீலகண்டருடைய மனைவியார். அடுத்து இயற்பகையார் உன்னை இந்த அடியாருக்கு கொடுத்தேன் என்று சொன்ன போதும் அவரோடு மறுப்பு தெரிவிக்காமல் அவர் செய்த பணிக்கு உதவியாக இருந்த இயற்பகை நாயனாருடைய மனைவியார். திருநீற்று தொண்டுக்காக திருவேடத்திற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த மெய்ப்பொருள் நாயனாருடைய மனைவியார். இளையான்குடி நாயனார் அவர் செய்த பணிக்கு உடனிருந்து அடியார் மக்களுக்கு அறுசுவை உணவை அவர்களை வழிபாடு செய்து பணிவிடை செய்த அம்மையார் கொண்டு வந்து மனை புகுந்து குலாபுவாதம் விளக்கியே மண்ணு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி நாடு விதத்தில் 6 சுவைத்திரத்தினில் அண்டர் நாயகர் கொண்ட இச்சையில் அமுது செய்ய அறிந்துள்ளார். அப்படி வந்த அடியார்களை வரவேற்று அவர்களுடைய பாதத்தை கழுவி பாத பூசை செய்து அவர்களுக்குரிய மரியாதையெல்லாம் செய்து அவர்களுக்கு அறுசுவை உணவை இந்த 4 விதத்திலே கொடுத்த இளையான்குடிமாற நாயனாருடைய மனைவியார். அந்த அம்மா மட்டும் இல்லைன்னா என்ன அவருடைய தவம் நிறைவேறி இருக்காது. ஏன்னா வயல்ல விதைத்த நெல்லை நீங்க எடுத்துட்டு வாங்க நான் சோறாக்கி தரேன்னு நம்மையார் தானே சொன்னாங்க. அவங்க அந்த யோசனையை சொல்லலைன்னா இவர் என்ன செய்ய முடியும்? அதனாலதான் மனைவி மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான யோசனைய சரியா சொல்லணும். அதாவது தன்னுடைய
யார் எது கேட்டாலும் கொடுத்துருவார். போனார் நம்ம ஒரு கோயிலுக்கு நன்கொடை கேட்டு போறார். இல்லப்பா நான் ஆபீஸ்ல இல்ல வீட்டுல இருக்கேன், அதனால நம்ம உங்க வீடு தான் எனக்கு தெரியுமே, நான் வந்துடுறேன். இல்லப்பா அப்படிங்கிற அவர் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, அவர் புரிஞ்சுக்கல. வீட்லயே வந்து பாக்குறாங்கன்னு வந்துட்டார். உடனே அவர் என்ன பண்ணார், அப்படி வந்த உடனே ஐயா அப்படி நாங்கள் திருப்பணி பண்றோம், நீங்க ஏதாவது அப்படியா செஞ்சிருவோமே அப்படின்ட்டு, அது கொஞ்சம் முன்னால காலம். உடனே பஸ்ல இருந்து ஒரு 1000 நோட்டு எடுத்தார். இன்னைக்கு தான் இல்லையே, எடுத்தார். எடுத்த உடனே உள்ள இருந்து ஒரு சத்தம், உள்ள வச்சுட்டார். திரும்ப ஒரு 500 ரூபாய் எடுக்கிறார். 500 ரூபாய் ஒரு பர்ஸ் வந்து எடுக்கிறத பார்த்த உடனே உள்ள இருந்து ஒரு சத்தம், உள்ள வச்சுட்டார். ஒரு 100 ரூபாய் எடுத்தார். 100 ரூபாய் கொடுத்தார். அப்ப 1000 100 சுருங்கிடுச்சு. அப்ப அங்க வந்து தொண்டுக்கு தடை வராத ஒரு இடம் அமையும். அதனால அங்க சொல்லும்போது தடைகள் வாராத குறையும் அப்படின்னு சொல்லுவார். இந்த பேர்களை வரிசைப்படுத்துகின்ற போது கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமும் குன்றாத இளமையும் கடுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும். இப்போ யோசிச்சு பாருங்க, இளையான்குடி மாநாயனார் வீட்டில் நடந்த மாதிரி ஒரு நிகழ்வு இன்னைக்கு அவர் வந்து யாருன்னே தெரியாதவங்களுக்கு செஞ்சாங்க. நமக்கு ரொம்ப நெருங்கினவங்களே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் என்ன நடக்கும்? மணி என்ன ஆச்சு, இந்நேரத்தில் வந்து சாப்பாடு கொண்டு கேட்குறீங்க, எல்லாம் சட்டியை கவிழ்த்து வச்சாச்சு. இதில் ஒரு மகாபாரதத்தோட நிகழ்வு வரும் இல்லையா, பாஞ்சாலி அந்த அட்சய பாத்திரத்தை பாஞ்சாலி சாப்பிட்டு திரும்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து எதுவுமே வராது. நம்ம நல்லவன் முடிவா நீங்க அங்க போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஆனா அவர் தான் சாப்பிட்டுருவாரு. அவனுக்கு தெரியும் இந்த டைம்ல எல்லாரும், சில பேருக்கு ஒவ்வொரு வீட்லையும் என்னென்ன டைம் நடக்குதுன்னு தெரியும். ரொம்ப அதாவது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க காலையில் ஒரு 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணி பாருங்க, யார் வீட்லையும் ஃபோன் எடுக்க முடியாது. ஏன்னா பிள்ளைகளை கிளப்பி அனுப்பி எல்லாரும் ஆஃபீஸுக்கு போன அவசரத்துல யாரும் ஃபோனை பார்க்க முடியாது. அந்த மாதிரி சூழல்ல நீங்க எல்லாருக்குமே இந்த நேரம் நமக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ யாரு அப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு திரௌபதி நேரம் பாத்திரத்தை கழுவி வச்சிருப்பா அப்படின்னு முடிவு பண்ணி நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வந்து பார்த்தா இவங்க வர வழியே கிருஷ்ணன் என்ன போவார், அதுல இருந்த ஒட்டி இருந்த அந்த பாத்திரத்துல இருந்த ஒரு சிறிய கிட்டே பற்றி எடுத்து சாப்பிட்டு இது எல்லாருக்கும் போய் சேரட்டும். துர்வாசனம் முடிவருக்கு எல்லாருக்கும் அப்படியே வயிறு நிறைஞ்சு அவங்க போகாம வந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு டைமிங்ல வந்தாங்கன்னா மேலே என்ன சொல்லுவாங்க, விடாக்கன் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்திருக்கிறார், உறவினர்கள் வந்து வீட்டுக்கு போறார், இவர் சொல்றாரு வீட்டுக்காரர், என்னப்பா மணி 8:30 ஆச்சு, அதான் வந்திருக்க, வீட்லயே சாப்பிட்டு வந்திருப்ப அப்படிங்கிறாரு. நான் வீட்டுல சாப்பிட்டு வந்தா உங்க வீட்டுல சாப்பாடு போடாம விட்டுருவீங்க அப்படின்னு அவன் சொல்றான். அதெல்லாம் இல்லை, நான் இங்கேயும் சாப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு. சரி விடுங்க, அதனால என்ன, இங்க சாப்பிட்டா நீங்க நம்ம பசங்க கையில ஒரு 100-200 கொடுக்காம போயிடுவீங்க, சாப்பிட்டு பில்லு கொடுத்துருப்போம் அப்படின்னு இவன் கேட்கிறான். அது சரிங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நாங்க கொடுத்தா வாங்கிக்கிற மாதிரியா பிள்ளைய வளர்த்துருப்பீங்க, நான் கொடுத்தாலும் பிள்ளைங்க வாங்க மாட்டாங்க, அதனால நான் தரமாட்டேன்னு. அதனால அவரு விடாக்கண்ணு 2 பேரும் இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கதையை எடுத்து வச்சுதான் ஒரு படத்துல வந்து இல்லையா, நோட்ஸ் வாங்க சொல்லணும்னா நீங்க சொல்லுங்க அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம். அந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, விருந்தாளிக்கு சரியாக உபசரிக்கணும் அப்படின்னு சொன்னா வீட்டம்மாவினுடைய ஒத்துழைப்பு வேணும். அப்ப சாதாரணமான ஒரு விருந்துக்கு இந்த நிலை அப்படின்னு சொன்னா, சிறுத்தொண்ட நாயனாருடைய வரலாறு திருச்செங்காட்டங்குடியில பரஞ்சோதியாராக போர்படை தளபதியாக இருந்து பல பேரை வெட்டி வீழ்த்தியவர். அவரிடத்துல சிவபெருமான் பைரவ வேடம் தாங்கி வந்து ஒரு முறை உணவு கேட்கிறார். சிறுத்தொண்ட நாயனார் முன்னூட்டி பின்னுண்ணும் பழக்கமுடையவர். ஒரு அடியாருக்கு உணவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற கொள்கை உடையவர். அவருடைய மனைவியார் திருவெண்காட்டு நங்கை, அவருடைய மகன்
சீராளன். இருக்கின்ற போது இறைவன் இந்த பைரவரிடம் தாண்டி வந்து எனக்கு உணவு வேணும் கேட்கிறார். சிறு தொண்டர் ஒருத்தர் வந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் உணவு சமைக்கிறாரு. நிறைய பேர் இருக்காங்க, நம்ம நமக்கு நேரம் குறைவு அப்படிங்கிறதுனால நம்ம நேரம் சிறு தொண்டருக்கு வந்துட்டோம். இடையில அமர்நீதியாருடைய மனைவியார் எல்லாம் செய்து தெரிந்து கொண்டு நிறைய குங்குளிய கலைஞருடைய மனைவியார் தன்னுடைய மாங்கல்யத்தையே உணவுக்கு இல்லைன்னு எடுத்து கொடுத்தாங்க. அதில் போய் ஒரு குங்குளியம் வாங்கி கொண்டுருவார். அந்த அம்மையாருடைய நேரம் கருதி நம்ம சிறுத்தூர் நாயனாருடைய மனைவியார். ஏன்னா அது பெரும் கொண்டு யாராலையும் செய்ய முடியாது. என்ன சொல்ற சாமி, நீங்க வந்து சாப்பிடணும் என்னுடைய இல்லத்தில் அப்படின்னு கேட்கிறார். வரும்போது அவர் அடியாரை தேடி போயிடுவார். அதை நல்லா ரொம்ப முடிக்க முடியாது, நம்ம 10 நிமிடம் தான் இருக்கு. வந்த உடனேயே திரும்ப கேட்கிறார், வந்து ஆத்திமரம் தனியில் நான் இருக்கேன், நீங்க உங்களுடைய கணவனார் வந்த உடனே வர சொல்லி போயிடுவார். வந்த உடனே சாமி, நான் இன்னைக்கு எப்பவுமே அடியார்களுக்கு உணவிட்டு தான் நான் சாப்பிடுவேன், இன்னைக்கு எந்த அடியாரும் வரல, நீங்க தான் வந்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், வாங்க சாமி வீட்டில் தயாராக இருக்கீங்க. இல்லைப்பா, எனக்கெல்லாம் உங்களால் சாப்பாடு போட முடியாது, அதுக்கு நிறைய கண்டிஷன் இருக்கு. இல்லை சாமி பரவாயில்ல, நீங்கள் எதனாலும் சொல்லுங்க சொல்லாது. இந்த சிறுவருடைய வாக்கிலிருந்து அதை சிந்திக்கணும். சொல்ல நான் முன்பது பசுவாம், நான் பசுவை தான் சாப்பிடுவேன். உடனே சிறுத்தூர் சாமி, முன்னிறையினுடைய என்கிட்ட ஆடு இருக்கு, மாடு இருக்கு, எருமை இருக்கு, எது சொல்றீங்களோ நான் சமைச்சு கொடுத்துருவேன், இதுப்பா அவசரப்படாத. நான் முன்பது நரம் பசுவாம், நான் மனுஷக்கறி தான் சாப்பிடுவேன். அப்படியா சாமி, சரி விடுங்க, ஏற்பாடு பண்ணிடுவோம். எங்கேயாவது எவனாவது சாகாமல் இருக்குமா, எடுத்து சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அவசரப்படாத, அந்த கறி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, வீட்டுக்கு ஒரு மகனாக இருக்கும், 5 வயசு பையனா இருக்கும், உடம்புல எந்த ஒரு மச்சம் மருவும் இல்லாம சாமுத்திரிகா லட்சணம் சொல்லக்கூடிய 32 அளவு உறுதியவனாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய மகனை அதுக்கு என்ன சாமி பார்க்க, தாய் பிடிக்க தந்தை அறிந்து கொடுக்க, அடுத்த கண்டிஷன் சரிங்க சாமி, என்னையா அவசரப்படுற சொல்ற கேளு, 3 பேர் கண்ணுல இருந்தும் கண்ணீர் வராம இந்த பணியை செய்து சமைச்சா அந்த உணவை சாப்பிடுவேன். சரிங்க சாமி, போய் தயார் பண்ணி கூப்பிடுறாங்க. வர இந்த திருவள்ளுவர் சொல்றாரு, அப்படின்னா சாமி கண்டிஷன் போடுறாரு. உணவு உண்ணணும்னா இதையெல்லாம் நம்ம செய்து கொடுக்கணும். அப்படியா, சரிங்க செய்து கொடுக்கணும் அப்படின்னா சரி. ஏதாவது நிறைய யாராவது ஒருத்தர் ரொம்ப துன்பத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு பிள்ளையை கொடுத்துருவாங்க. இப்போ வீட்டுக்கு ஒரு பிள்ளையா இருக்கிற பிள்ளையை கொடுத்துருவாங்க, 2 குழந்தை கொடுக்கலாம், என்ன பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம், அந்த வறுமையை விட அது ஒன்றும் பெருசு இல்லை நினைச்சு கூட யாராவது ஒருத்தர் கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் சொல்லிட்ட கடைசி கண்டிஷனுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. தாய் பிடிக்க தந்தை மகனை அறிந்து 3 பேரும் கண்ணீர் விடாமல் அதை செய்து கொடுக்கணும்னா யாரா? சரிங்க, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம பிள்ளைய பள்ளிக்கூடத்திலிருந்து கூட்டிக்குவாங்க. திருச்செங்காட்டு பக்கத்தில் திருமருகல் அப்படின்னு ஒரு திருத்தலம் இருக்கு. அந்த திருமருகல் திருத்தலத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் நம்முடைய சீராளர் படித்துக் கொண்டிருக்கிறார். அவரை அழைச்சிட்டு வரார். வந்த உடனே எப்பவும் குழந்தைய பார்த்த உடனே அது எப்படி எவ்வளவு நுட்பமா அதை காட்டுறாங்கன்னு பார்க்கணும். பிள்ளையை வாரி அணைத்து முத்தம் கொடுக்கக்கூடிய திருவெண்காட்டு நங்கை அன்னைக்கு முத்தம் கொடுக்கலையா? ஏன்னா அடியாருக்கு உணவு படைக்கணும், எச்சில் உணவு படைக்கக்கூடாது, குழந்தைக்கு முத்தம் கொடுத்தா எச்சில் ஆயிடும்னு சொல்லி அந்த குழந்தையை அப்படியே அணைத்து எடுத்து கொண்டு வந்து வீட்டினுடைய பின்புறத்தில் யாரும் அறியாத வண்ணம் தாய் பிடிக்க தந்தை வாழ் கொண்டு சீரக்கானை அறுக்க. இவங்க 2 பேரும் பெரியவங்க, சிவத்துண்டுல உயர்ந்தவங்க, இவங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வராமல் ஒரு அதிசயம் அல்ல. அந்த 5 வயது குழந்தை
தன்னுடைய தாயும் தந்தையும் தனக்கு நன்மையே செய்வார்கள் நம்பி தன்னை அறுக்கின்ற போதும் கண்ணில் நீர் வராமல் அந்த சத்தியத்தை காத்தது என்று சொன்னால் எத்தனை பெருமை. அந்த குழந்தையை அறுத்து தலையை ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்து வந்து சமைக்கிறாங்க. சமைச்சு வைக்கும்போது சிவபெருமான் பயவராக வந்துட்டார். அந்த உட்கார்ந்தோடனே எடுத்து பரிமாறுங்க. பரிமாறிட்டு சாமி எல்லாம் பரிமாறிட்டீங்களா அப்படின்னு சாமி தலைக்கறி உதவாதுன்ட்டு அதை கழிச்சுட்டு மீதுலாம் இல்லை அதுவும் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே சந்தனத்தால் அந்த வேலைக்காரமா நான் ஏற்கனவே இப்படி அடியாக கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு நான் சமைச்சு வச்சுட்டேன். அதையும் எடுத்து வந்து வைக்கிறாங்க. வச்ச உடனே சாமி அடுத்த கண்டிஷன் வந்துட்டார். சிவனடியாரெல்லாம் தனியாக சாப்பிடக்கூடாது, கூட ஒருத்தர் விருந்து தான் சாப்பிடணும். விருந்து புறத்தவர தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாட்டு சொல்றாங்க. தனியாக சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு மரபு நம்ம அடுத்து இருந்திருக்கு. இன்னைக்கு ஆனால் நம்ம குழந்தைங்க யாருக்காவது கொடுத்தா கூட முதல்ல என்ன சொல்லுவோம், இப்பெல்லாம் கொடுக்காது, உனக்கு இன்னும் வாங்கி கொடுத்து நீ மட்டும் தனியாக சாப்பிடு அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்தணும். அப்படி தனியாக சாப்பிடக்கூடாது. உடனே யாராவது இருந்து விடணும். அதனால யாராவது ஒரு சிவனடியார் அழைத்து அப்பதான் நான் சாப்பிடவே கிடையாது. உடனே சாமி யாரும் சிவனடியார் கிடைக்காம உங்களை தேடி கூட்டிட்டு வந்து நான் நீங்க சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு சமைச்சு வச்சிருக்கேன். இனிமேல் நான் எங்க போய் ஒரு அடியாரை தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நானும் இந்த ஊர் இருக்கவங்களாம் திருநீர் பூசுறதை பார்த்து நானும் திருநீர் பூசுவேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே பரவாயில்ல, உன்னை போட்டு திருநீர் விட்டார் யார் வந்து நீ உட்காரு. எப்படி இருக்கும், பெத்த பையனை சமைச்சு வச்சிருக்கா பக்கத்துல வந்து உட்காந்து சாப்பிடுங்கிறாரு. வந்து உட்காந்துக்காரு. எடுத்து பரிமாணம் பார்க்குறாங்க, நிற்கிறாங்க. வச்ச உடனே இவர் இருக்க கண்டிஷன் அதிகம் பண்ணிட்டே போறாரு. உடனே என்ன பண்றா, அப்படியே சிறுத்தொண்டை எடுத்து சாப்பிட போறாரு. சிறுத்தொண்டோடைய விருது என்ன, அடியாக சாப்பிட வச்சுதான் அவர் சாப்பிடணும். ஆனா இந்த பதட்டத்துல இவர் பண்ற டென்ஷன்ல அவர் சாப்பிட்டு எப்படியாவது அவரையும் சாப்பிட வச்சுக்கணும்னு சாப்பாடு கேட்கிறாரு. இதுப்பா என்ன அவசரம், 6 மாசத்துக்கு ஒரு முறை சாப்பிட்றேன்னு அமைதியா இருக்கேன், நீ தினம் 2 வேளை சாப்பிட்ற திருப்பி சாப்பிட அவசரப்படுறேன்னு சொல்லிட்டு பையனை கூப்பிடு. பிள்ளை இல்லாதவங்களுக்கு நான் சாப்பிட்றது இல்லைங்கிறாரு. வீட்டுக்கு ஒரு மகன் இருக்கிறவனை பிடிச்சி அறுத்து சமைச்சு வைன்னு சொல்லிட்டு இப்ப திரும்ப பையன் இல்லாதவங்களுக்கு நான் சாப்பிட மாட்டேன், நீ போய் பையனை கூப்பிடு சாமி, நீ போய் கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போய் கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே பள்ளிக்கூடத்திலிருந்து வருவதை போல சீராளன் வருகிறார். இங்க பார்த்தா படைத்த முறையெல்லாம் எதுவும் இல்லை. அதே வீட்டுக்கு குழந்தையாக வருகிறார். எல்லாருக்கும் இடமாகுனராக தரும விடையின் மேல் ரிஷபதேவர் மேல நந்தி மேல சிவபெருமானும் உமையம்மையுமாக காட்சி கொடுத்து 63 அருள் செய்தார். மெய்குரு நாயனார் காட்சி கொடுத்தார். அவருடைய பெரும்பான்மையான அடியாருக்கு அந்த கோலத்துல அருள் செய்த சிவபெருமான் இங்கே சரவண பிள்ளையோடும் முருகப்பெருமானோட சோமாஸ்கந்தராக இவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். ஏன்னா கணவனும் மனைவியும் மகனுமாக இருந்து பணி செய்ததுனால அவர்களும் கணவனும் மனைவியும் மகனுமாக அங்கே மூவராக விடைவேல் காட்சி கொடுத்து சிறு தொண்டருக்கு அருள் செய்தார். அப்ப தன்னுடைய கணவனாருடைய கொள்கைக்காக தன்னுடைய மகனையே கொடுத்து சைவத்தை வளர்த்த பெருமாட்டி திருவெண்காட்டு நங்கையை சிந்தித்து இன்னும் பெயர் குறிப்பிடப்படாத எத்தனையோ அடியார்களுடைய அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருமோ, அந்த அம்மையாருடைய பெயர் குறிப்பிடப்படாமல் இருக்கும். அவர்கள் செய்த பெரும் தொண்டின் காரணமாகத்தான் இன்றைக்கு நாம இந்த சைவ நெறியிலே நின்று அவர்களுடைய பெருமையெல்லாம் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது என்று சொல்லி இன்றைக்கும் சைவ பணியிலே குடும்பமாக இருந்து ஈடுபடக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் அவர்கள் செய்கின்ற தொண்டுக்கு உடனாக இருந்து எப்படி கனிகளும் மற்றவையும் வெளியே தெரிந்தாலும் வேறு தெரியாமல் அதை தாங்கி பிடித்து வளர்த்து வருகின்றதோ அப்படி இன்றைக்கு நடைபெறக்கூடிய அத்தனை சைவ பணிக்கும் பின்னாக இருந்து இயக்கக்கூடிய அந்த சைவ பெருமக்களாகிய பெற்றுகளை அத்தனை அடியார் பெருமக்களுடைய மனைவிகளுடைய திருவடிகளையும் வணங்கி அடியவனுடைய உரையை நிறைவு செய்கின்றோம். இந்த அளவிலே சைவ சமயத்திலே பெண்களால் வளர்க்கப்பட்ட சமயம் நம்முடைய
நம்முடைய சமயம் எப்போவே பெண்களுடைய ஆதரவு யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களுக்கு வெற்றி என்பது இன்றைய வரைக்கும் மறுக்க முடியாத உண்மை. அது திரைப்பையிலும் சரி, அரசியலிலும் சரி, அதுதான் வெற்றியை தேடித்தரும் என்பதனால பெண்களின் ஆதரவு பெற்ற பெரும் சமயமாகிய சைவ சமயம் இன்றும் வளர்ந்து வருகிறது. அதற்கு அத்தனை பெரும் பாடுபட்டிருக்கக்கூடிய திலகவதியா, புனிதவதியா, கமலவதியா, மங்கையக்கரசியா, இசைஞானியா, திருவெண்காட்டு அங்கை முதலாக இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுடைய திருப்படிகளையும் நீல நினைத்து வணங்கி இன்றும் சைவப்பணி செய்து வரக்கூடிய அடியார்களுடைய தாயார், தமக்கையார், தங்கையார், மனைவியார், மகள் மானக்கஞ்சார நாயனாருடைய மகள் செய்த பணி நம்ம நேரமின்மை காரணமாக நம்ம சிந்திக்கல. அவர்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி அடியவனுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். இந்த காலம் அடியேன் செய்து வந்த இந்த சொற்குறிப்பிலே ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியேனுடைய சிற்றறிவில் பார்க்கப்பட்டது என்றும், நிறைகள் இருந்தால் இந்த ஞானாசிரியர் பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். ஐந்தெழுத்து மந்திரத்தை 5 முறை நாம் அனைவரும் செலுத்துவோம். ஓம் நம சிவாய.